பயம் போதுமா வி ஸ்டாண்ட் வித் பொசிஷன். என்னடா மாத்தி விடனே இவன் போயிட்டான். ஏய் என்ன கோத்து விட்டு போயிட்டானா? அடே நீங்க நில்லுங்க. காலையில வந்திருக்க வருவாப்ல வெயிட் பண்ணுங்க. ஏங்க உங்களுக்கு இவனை பத்தி தெரியாது, கோத்து விட்டு போனாலும் போவான். புஷி டீம் தான் இருக்கிறாங்களே இங்க, பேசட்டும். டீம் புஷி வாங்க. ஒரு நிமிஷம், யாரு பார்த்து சிரிச்சது? யாரு எல்லாம் ஒயிட் பியர் தான். ஆணவம் சிரிப்பா இருக்கு. சிரிங்க. மூக்குல இருந்து வாயில இருந்து காதுல கூட சிரிப்பு இந்த டைம்ல. ஒயிட் பியர் உள்ள போறதா நீங்க பாக்குறீங்க. வெளில வரும்போது எங்க எலிவேஷன் மட்டும் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. அண்ணனையே தூக்கி சாப்பிடுற மாதிரி மட்டும் பாருங்க. யார் இப்ப எங்க டீம்ல ஜாயின் பண்ணது எங்களை கேட்காம? சித்ரா வரீங்களா? எங்க டீமுக்கு வரீங்களா? துரோகம் பண்றது ஜிப்சி தான், கோவமே வரல. இப்ப எனக்கு தெரிஞ்சு இவனுங்க கடுப்பாயி கால் பண்ணிருக்கானுன்னு நினைக்கிறேன் ராக்குக்கு. எங்க காலையில இருந்து ட்வீட் போட்டுருந்தானுங்க, அவனுக்கு தான் போட்டு கொடுத்துருப்பானுங்க லொகேஷனை. ஆனா ராக்கிட்ட வந்து டிஎம்ல சொல்லுவானுங்க, நீ யார் ஸ்பேஸ்க்கு வேணாலும் போடா, தயவு செஞ்சு கபிலன் ஸ்பேஸ் சொல்ல மாட்டான் கெஞ்சுவானுங்க. அப்புறம் வந்து சொன்னானுங்க, பிளாக்மெயில் பண்ணுவானுங்க. ஏய் நீ இது பண்ணானே என் கூட சேராத, உன் பேச்சு காணுவானுங்க. நான் பாத்திருக்கேன், ஸ்கிரீன்ஷாட்லாம் அனுப்பிச்சிருக்கேன். ஏய் இது பார், அங்க போன உன் பேச்சு கா, அப்புறம் என் கூட சேராத அப்படின்னு கபிலன் ஒருத்தர் வைக்கமே இல்லாம ராக்க சொல்லியிருக்கான், என்கிட்ட காமிச்சிருக்கான். ஆனா யாருக்கு பயப்படுறாங்க? கபிலன் ப்ரோ கேக்குதா ஜிமா? நாளை எதிர்பார்க்கலாம். கோட் அக்செப்டட். பிக் பாஸ் திருப்பி வராரு இல்ல ப்ரோ, அப்ப வர்றப்ப கால் வந்துருச்சு. அதோட அவன் ராம கேட்கலாம் பார்த்தேன், அதோட போயிட்டேன் அவன். நான் இப்பதான் ஃப்ரீ ஆனேன், அதனாலதான் இப்பதான் வந்தேன் உள்ள. அவன் வந்து அண்ணன் மன்னிப்பு சொல்ற வரைக்கும் அவன் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. சாரி இது நான் மறந்துறேன் அதெல்லாம் சொல்லுவான். தலைமை சொன்னாதான் இவனுக்கு, இல்லைன்னா அண்ணனை விட்டு கொடுத்தா மாதிரி அதனால சொல்ல மாட்டாங்க. இப்ப கோர்ட்டே மன்னிப்பு கேட்க சொல்லுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? மன்னிப்பு அதான் மன்னிப்புலாம் அதெல்லாம் வந்து கதிருவானுங்க. இந்த மன்னிப்பு இது மன்னிப்பு கேட்டா முடிஞ்சதா எல்லாமே? என்னது அப்புறம் இவங்க இந்த வெளியில மக்கள் வந்து நிப்பாங்க, சாரி வேணாம் நீதி வேண்டும். ஆக்சுவலா நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன், இந்த ஷாருக்கான ஒரு வாட்டி அரெஸ்ட் பண்ணாங்க தெரியுமா? அந்த இதே மாதிரி ஸ்டாம்பேட் ஆச்சுன்னு சொல்லி 10 பேர்கிட்ட செத்து போயிட்டாங்க. ஐபிஎல் அது எப்பன்னு தெரியல. ஐபிஎல் ஆடியன்ஸ் கிட்ட அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்களா? இது எப்ப நடந்தது? அது வந்து அது மும்பை ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட எங்கேயோ வந்து போனாரு, நடந்து போனப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்து செத்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது நியூஸ் சேனல்ல டிபேட்ல பார்த்தேன். எந்த வருஷம் அந்த நியூஸ்? அது எந்த வருஷம்னு சரியா தெரியல. நீங்க ஷாருக்கான அரெஸ்ட்னு வேணா போட்டு பாருங்க கூகுள்ல. இது என்ன புதுசா இருக்கு? ஷாருக்கான் அரெஸ்டா? எஸ்ஆ இருக்கு. லேப்டாப் அப்படியே போடுங்க, ருஷி ஆனந்த் கிட்ட பேசுறது எப்படி அதுவும் போடுங்க, அவரை ஸ்பேஸ்ல அட்டாச் பண்ணுங்க. இல்ல ப்ரோ, அவங்க முட்டை கொடுக்குறாங்க பாத்தீங்களா? அத நீங்க நோட் பண்ணீங்களா? அந்த செந்தில்குமார்ன்றவர் வந்து டிஎம்கேவோட ரொம்ப வேண்டப்பட்டவராம். இது வேற என்னடா பண்றது? 2009 வந்து அரெஸ்ட் பண்ணாங்க ஒரு வாட்டி ஷாருக்கான. இண்டிபெண்டன்ஸ் எப்பயோ தான் அரெஸ்ட் பண்ணாங்க, அது என்னன்னு தெரியல. அது 2009 எந்த டேட் தெரியல. ஆனா இது ரயில்வே ஸ்டேஷன்ல எங்கேயோ போனதுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. மும்பை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. ப்ரோ இப்ப கத்திராஜா பாத்தீங்களா? ஜர்னலிஸ்ட த்ரெட்டன் பண்ணதுக்காக. கச்சிராஜா பாத்தீங்களா? அவரு வந்து எதுவுமே பண்ணல, விஜய் எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு அவர் ஏதாவது பேசியிருக்காரு. ஹெச்ரா தான் சப்போர்ட் பண்ணணும், அதான் கரெக்ட். அது என்ன தப்பு?
ஐயா என்னையா நீங்க ஸ்கிரிப்ட் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க? அதான் கரெக்டான ப்ரோ ஸ்கிரிப்ட். கரெக்ட். இல்ல ப்ரோ, சிரிக்கணும் எல்லா பேரும் இதுக்கு. யாரு சித்ரா பேசுறீங்களா? இல்ல இல்ல அஜித் குமார், இல்ல நான் அஜித் இல்லங்க. குமார், அஜித் குமார். இல்ல ஆக்சுவலி எல்லாரும் ஷாருக்கான் அரெஸ்ட் சிரிக்கணும் ஆனது ப்ரோ. வந்து ஏன் 2002ல 2022ல நடந்திருக்கு. அது வந்து என்னன்னா ரிப்போர்ட்டரை த்ரெட்டன் பண்ணதுக்காக ஆஹ், பண்ணது. கபிலான் அதெல்லாம் ஆஃப் டாபிக் விட்டுருங்க. ஓகே. எங்கேயோ கொண்டு போய் போட்டு விட்டுறாங்க. இல்ல அந்த மும்முனை மின்சாரம் தெரியாதப்பே இவனுங்களை திருத்த ஆரம்பிச்சிருக்கணும், விட்டாங்க. இப்ப வந்து பாரு, அங்கிளுக்கு போய் பிரச்சனையா போய் நின்றுச்சு. ஆனா இப்ப அந்த அப்படியே அங்கிளுக்கு என்ன பண்றது? இல்ல அப்படியே டோன் சேஞ்ச், அங்கிள்ல இருந்து அப்படியே சார். அடுத்தது அதுக்கப்புறம் பேசவே மாட்டாரு, சிஎம்னே வாயில வராது பாருங்க. இல்ல நான் சொன்னது வந்து புஷி அங்கிள் சொன்னேன். இவனுக்கு மும்முனை மின்சாரம் சொல்லும் போதே திருத்த ஆரம்பிச்சிருந்தோம். அங்கிளுக்கும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம புஷி அங்கிளை போட்டு பிடிச்சு தேடுற நிலைமையில ஆயிடுச்சு. ஐயா என்னங்க அது, விஜய்க்கு ஆதரவு, விஜயிடம் எனக்கு கருத்து வேறுபாடு இருக்கு, அவர் அப்படி என்ன தப்பு செஞ்சார்? 1 மணி நேரம் லேட்டா வந்தாரா? வருகிற வழியில் அதிக வரவேற்பு இருந்ததால சில மணி நேரங்கள் தாமதமாக வந்திருக்கலாம், ஆனா அது கிரிமினல் குற்றம் கிடையாது. ஐயா சாமி, யாருன்னு ஹெச் சொல்லிட்டு ராஜா, சொல்லுங்க. யாரு கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். கபிலன் ப்ரோ, இப்ப தெரியுதா நான் சொன்னது என்னன்னு? கபிலன் ப்ரோ கூட்டி கழிச்சு பார், கணக்கு சரியா வரும். இல்ல கபிலன் ப்ரோ நீங்களே சொல்லுங்க, இப்ப யாரு கள்ள உறவு வச்சிருக்கா? இவங்க வச்சிருக்காங்களா இல்ல திமுக வச்சிருக்கா? ஐயா அதுதான் நல்ல உறவு. இது ஏன் கள்ள உறவுன்றீங்க? ஐயா உறவு வச்சிருக்காங்களா இல்லையா, அது கல்ல நல்லெல்லாம் பார்க்க வேணாம், உறவு இருக்கா இல்லையா அவ்வளவுதான். என்னமா போங்கப்பா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கமலஹாசன் என்ன சொல்லியிருக்காரு? எல்லா இல்ல உறவும் ஏற்கனவே இந்த இஷ்யூல சொல்லிட்டேன். மக்கள் எல்லாமே வந்து இந்த 41 பேர் பக்கம் தான், பக்கம்தான். அதுக்கு ஆப்போசிட்டா எந்த கட்சி வந்தாலும் சரி, எத்தனை கட்சி போய் நின்னாலும் சரி, மக்கள் எலெக்ஷன்ல ரிசல்ட்ல கொடுத்துருவாங்க பதில். அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். புத்திசாலி அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மக்கள் பக்கம் நின்று அரசியல் பண்ணணும். நடிகர் பக்கம் போய் நின்று நீங்க வந்து இந்த அவங்க கூட்டம் வேணும், அவங்க ரசிகர்கள் வேணும் நீங்க முடிவு பண்ணீங்கன்னா பாத்துக்கோங்க, நாளைக்கு உங்களுக்கு தான் loss. ஐயோ கபிலன் ப்ரோ, உங்களுக்கு ஸ்கிரிப்டே புரியல. ஆல்ரெடி அந்த கட்சி வராதுன்னு தெரிஞ்சு போச்சு, அதனாலதான் அந்த கட்சியை வாண்டடா விஜய் கிட்ட வந்து கேக்குது இல்ல ஏதாவது உனக்கு பர்சன்டேஜ் புரியல, பண்ண முடியுமான்னு. இல்ல உனக்கு புரியல. அது வந்து இவங்க அது வேற ஒரு கணக்கு ஒண்ணு இருக்கு. விஜய் ரசிகர்கள் தான் தேவை உங்களுக்கு, விஜய் தேவையில்லை, அது முதல்ல புரிஞ்சுக்க. ஆமா, ஏன்னா இந்து முன்னணியில போய் சேர்ந்தாங்க. புரிகிறது. விஜய் ரசிகர்லாம் இந்து முன்னணியில போய் சேர்ந்தாங்க தெரியுமா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நியூஸ் வந்துச்சு. இந்த விஜய் இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டினவும் டக்குன்னு ஒரு 10-15 பேரை அள்ளி போட்டாங்க அவங்க கட்சியில. நீங்க இந்த கத்தியில வந்து இந்த ஜட்ஜையாவை மிரட்டுற சீன் பாத்திருக்கீங்களா? சித்ரா ப்ரோ, அண்ணன் போய் உங்களுக்கு அவங்க அதுல சேர்ந்தாங்கன்னு வருத்தமா இருக்கு. எனக்கு அதுல ஏதாவது கொள்கை இருக்கிற கட்சியில சேர்றாங்களா அதுல இருக்கு. எங்க இந்து முன்னணியில சரி விடுங்க, நான் ஏதோ அரசியல் பேசுறேன். நான் அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், யாரும் என் கோடோட புரிஞ்சுக்கல. கீழே யாரா விஜய் ஃபேன்ஸ் என்னப்பா எல்லாரும் அண்ணன் சோக டிபேட்டுக்கு எல்லாம் வச்சுக்கிட்டீங்க என்னையா? மேல வர சொல்லுங்க ப்ரோ, நான் வெயிட் பண்றேன். அண்ணா நான் மட்டும் பேசுவேன் ப்ரோ. நான் தயவு செஞ்சு வேணா, எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பிரி கூப்பிட்டா வருவான்னு நினைக்கிறேன், வேணா டேக் பண்ணுங்க. ஆனா கபிலன் என்னோட கபிலன் ப்ரோ ஓகே இருங்க நான் சொல்லிக்கிறேன். கபிலன் ஒண்ணு கவனிச்சிங்களா, இப்ப வர டிபிஏ இல்லாத ஐடி தான் அதிகமா வருது. ஃபேக் ஐடி. கபிலன் ஐயா ஒருத்தரா கூப்பிடுங்க, ஒரு விஷயம் இருங்க, என்னமோ சொல்ல வர்றாரு. சொல்லுங்க. இந்த கத்தி படத்துல அண்ணன் வந்து ஜட்ஜி கிட்ட பேசுற சீன் பாத்திருக்கீங்களா? அந்த சீஃப் ஜஸ்டிஸ்ட போயிட்டு வந்துட்டு மிரட்டுவாரு, இந்த மாதிரி வந்துட்டு கத்தி எடுத்து நானே குத்துவேன், இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாருல. இப்ப அதே சீனை வந்து அண்ணன் ரீக்ரியேட் பண்ணுவாரு இன்னும் ஒரு நாளைக்கோ இல்ல நாளான்றைக்கோ. பாருங்களேன், மிரட்டி அப்படியே தீர்ப்பை வந்து அப்படியே மாத்தி எழுதுவாரு. சொல்லுங்க ஜிப்சி. இல்ல நம்மளுக்கு அந்த ஒரே ஒரு ட்வீட் தான், அதை வச்சு நான் வாழ்ந்துருவேன். ஒரு ட்வீட் அண்ணனோட பர்த்டேக்கு 2 மாசம் முன்னாடி போட்டேன். அந்த ஒரு ட்வீட் தான். அதுல அண்ணனோட கட்சி கலரை ரிவீல் பண்ணக்கு முன்னாடி முதல்ல ரிவீல் பண்ணது நான் தான். எனக்கு ஒரு ஐடியா தோணுது, புஷி எனக்கு ஒருவேளை அரெஸ்ட் ஆனா நீங்க ஸ்பேஸ் போடுறீங்களா? நோ கபிலன், இங்க பாருங்க, அது ஸ்கிரிப்ட் கபிலன். அவர் அரெஸ்ட் ஆவாரு, வெளில வருவாரு, அது ஒரு எலிவேஷன், அது வேற விஷயம். கடைசியில எவன் ஜெயிக்கிறான், அண்ணன் என்ன ஆகிறான்னு பாருங்க, அதை நீங்க பாருங்க.
சரிங்களா? அது குதிரையில ஏறுற மாதிரி ஏறி போவாரு, குதிரை யூட்டர்ன் போட்டு வந்துடும். சரிங்களா? அதெல்லாம் புசியானது உள்ள போயிட்டு வெளில வந்துடும். வடிவேல் ஆமா ஆமா பீச்ல ஏறுவார்ல அந்த குதிரை மாதிரியா? ஆமா ஆமா. நீங்க என்ன இவ்வளவு அவசரப்பட்டீங்க? நீங்க எலெக்ஷன்லாம் முடிஞ்சு, எலெக்ஷன் முடிஞ்சே நீங்க பாருங்க, புசி எங்க இருப்பா பாருங்க, அண்ணன் எங்க இருக்கா நீங்க பாருங்க, அப்ப பாப்போம். ஒருவேளை ஏன் ஜிப்சி, ஒருவேளை சொல்ல முடியாது, அரசியல் எது வேணா நடக்கும். விஜய் எதிர்த்து புசி போட்டிட்டா விஜய் எடுத்து இல்ல இருக்கலாம். ப்ரோ ஜில்லா படம் பாத்தீங்களா? ஆமா, கடைசியா ஜில்லா தான் பாத்துறதுக்கு அப்பளுக்கு. என்னங்க எல்லாத்துக்கும் ஒரு படத்தை எடுத்துட்டே வரீங்க ரெஃபரன்ஸ்? சரி தீனா பாத்தீங்களா? ஒரிஜினல் படம் இல்ல ரீமேக். இருங்க, நான் ஒரிஜினல் படத்துக்கே வரேன். தீனா பாத்தீங்களா? இந்த தீனாவா இல்ல இந்த ஆதிகேசவனா? ஏன் ஆமாப்பா, தீனாவும் ஜில்லாவும் ஆமாப்பா. ஏங்க ஜீனாவும் ஜில்லாவும் கிடையாது, தீனா தான் ஒரிஜினல். தீனாவும் ஜில்லாவும் இந்த பாருங்க கபிலன் தப்பு பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, நானே இது எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் ஆதித்யன் இதுல ஸ்பேஸ்ல, இவரு கண்டுக்க மாட்டாரு, அப்படியே போயிட்டு வர இவரு. இப்ப திருப்பி சொல்லல இவருக்கு 10 வாட்டி. நான் அன்னைக்கு கூட எவனா வந்தானே சொல்லியிருந்தானே, இந்த ஜில்லாவுக்கும் வீரமுக்கும் அன்னைக்கு இஷ்யூ வந்துச்சு, பாக்ஸ் ஆஃபீஸ் பேசினாங்க, அன்னைக்கே சொன்னாங்க, டேய் உங்க ஜில்லாவே எங்க தீனா ரீமேக் தாண்டா அப்படின்னு சொன்னேன் ராம் கிட்ட. ஹோம்ஒர்க் கொடுத்து அமிச்சேன் ராமுக்கு. அதுக்கு ஜிப்சி யாரா எங்கேயாவது நீங்க பாத்திருக்கீங்களா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு துயர சம்பவம் நடந்து நல்லா வந்துட்டு மூஞ்சிக்கு நல்லா மேக்கப் போட்டு நல்லா ஷேவ் பண்ணி ஷேப் வச்சு ஐயா நான் சொல்ற கேளுங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு எல்லாம் அவனுக்கு இப்ப தெரியுங்க. எனக்கு ஒரு துளியும் விஜய் இப்படி பண்ணுவான், எப்படி ஏன் இப்படி பண்றான், இப்படிலாம் பண்ணுவானா அப்படின்லாம் எனக்கு சந்தேகமே கிடையாது. சரிங்களா? ஒரு 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 டிராப் கூட கிடையாது, ஒரு துளி கூட கிடையாது. ஒரு ஒரு லைஃப்ல ஒரு டைம் நான் ரொம்ப சித்ரா ப்ரோ நான் உங்களுக்கு சாம்பிள் சொல்றேன். அனிதா வீட்டுக்கு போனேன்னு எங்க அண்ணன் ரகசியமா போயிட்டு வந்தானுங்க. ஆனா மறுநாளே பார்த்தா போட்டோ தான் வருது. ரகசியா போனவன் எப்படி போட்டோ வரும் யோசிச்சு பாத்தீங்களா? ஆனா நீங்க யோசிச்சு பாருங்களேன், அனிதாவோட அண்ணனே வந்துட்டு இப்ப விஜய் கட்சியில கிடையாது. அவரே இல்ல ப்ரோ அதை விடுங்க ப்ரோ. அண்ணன் எங்க போனா ரகசியமா போனேன்னுவாங்க, ஆனா போட்டோ மட்டும் வந்துட்டே இருக்கும். இதான் அவங்க ரகசியங்கிற மாதிரி இருக்கும். ஆமா, இவனுங்க அண்ணனுக்கு ஒரு மாதிரி யோசிப்பானுங்க, மத்தவனுக்கு ஒரு மாதிரி யோசிப்பானுங்க. அன்னைக்கு அவன் கேள்வி கேட்டான், அப்படிதான் கேள்வி கேட்டான். இந்த பாலா பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு ப்ரோ, அது எப்படி ப்ரோ கேமரா கூடயே போயிட்டு இருக்கான் ப்ரோ அப்படின்னு. அடே இதெல்லாம் நாங்க கேட்டோம் உங்க அண்ணன் அனிதா வீட்டு போகும்போது, ஜல்லிக்கட்டு போகும்போது, அப்ப மட்டும் நீங்க என்ன எங்க அடிக்கிறீங்க அப்படி கேட்ட போது பதில காணோம். இதுதான் பிரச்சனையே. இன்னைய பாலாதான் அன்னைய தளபதினா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல ஜிப்சி, அந்த ஜல்லிக்கட்டுல மட்டும் அண்ணன் மட்டும் எப்படி சொல்றது, பயங்கரமான பாலிடிக்ஸ் பண்ணிருக்காரு. நாங்கெல்லாம் போராடிட்டு போவோம், அண்ணன் மட்டும் ஓயாம போட்டோ எடுத்து போயிடுவான். ஆதித்யன் அது கூட அவன் சுயமா பண்ணல, அதுக்கு ஒரு டீம் ஒருத்தர் பண்ணி கொடுத்திருக்காரு. அவரும் இப்ப அவர் கூட இல்ல, அவர்லாம் வெளில வந்துட்டாரு. புசி ஆனந்தாங்க அவரையும் துரத்திட்டாரு. ஏய் நீ என்ன விட மூலக்காரனாக வெளில போடான்னு சொல்லி தள்ளி விட்டாரு. வந்திருக்காருன்னு பாத்தீங்களா? செல்வகுமார் தானே பண்ணி கொடுத்தான். இல்ல வீராமணின்னு யாரோ ஒருத்தர் இருந்தாரு, அவரையும் நம்ம அடிச்சிருக்கோம். அவரு நியூஸ்ல பேசினாரு. சிண்டிகேட் பாத்தீங்களா? இவனுங்களோட சிண்டிகேட்ல பாருங்களேன் எப்பேற்பட்ட கபிலன் யார் வந்திருக்கா? சமோசா டான் சமோசா கபிலன் டான் சமோசா, நம்ம அசல் பாட்டுல வருவாரு டான் சமோசா அவரு. ஜெட்டி போட்டு வந்தாரா? டேய் இருடா ஒரு நிமிஷம் இருடா. டேய் ஒரு நிமிஷம் இருக்க முடியாதா? உன் தலைவன் வந்து இருடா ஒரு நிமிஷம். உன் தலைவன் வந்து இரு இன்னைக்கு நீதிபதி இருடா ஒரு நிமிஷம். உங்க தலைவன் வந்து 800க்கு வந்து ஒரு ட்வீட் போட்டானா? நீதிபதி இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. உங்க தலைவன் உங்க கட்சிக்கு இதெல்லாம் ஒரு கட்சியா, தலைமைக்கு ஒரு தலைமை தாங்கிறதுக்கு ஒரு அந்த இதுவே கிடையாதுன்னு சொல்லி உங்க அண்ணனை பார்த்து இப்ப நீதிபதி கேட்டிருக்காரு. அதுக்கு பதில் சொல்ல. இவனுக்கு வேற அடிக்கடி சொல்லலாம், அது சிவப்புகள் எல்லாம் ஒண்ணு இருக்கு, அதை தொட்டு அப்படி அமுக்கு. உன் தலைவன் வந்து ட்வீட் போட்டான். இப்ப கூட இல்லடா, இப்ப கூட உட்காந்து ரஜினி பத்தாண்டா பேசிட்டு இருக்கீங்க தற்குறி. டேய் நீ ரஜினி ஃபேன் இல்லடா, நீ வந்து
இருடா கரூர் விஷயத்துக்கு முதல்ல நீ என்ன சொல்ற? முதல்ல அங்க வா. டேய் நீ பொதுமக்களா பேசினிக்கிற இல்ல ரஜினி ஃபேன் முகத்தொரியா வச்சு மனுஷனா பேசினிக்கிற? பேசி நிக்கிறேன். மனுஷனா பேசுறியா? அப்போ மனுஷனா பேசுற அப்போ அதே மாதிரி மனுஷனா மனுஷனா நானும் இருந்தா போய் பேசுறேன். பார்க்க வேண்டியதுதானே இரு மயிறு. ஒரு நிமிஷம், நான் மனுஷனாவே பேசினிக்கிறேன். எனக்கு 41 உயிர் போச்சு, எனக்கு மனசால் தாங்க முடியல, நான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதே மாதிரி 9 போயிருக்குது அந்த டைம்ல வந்து ஏன்டா எவனும் பேசல? அது உன் நொண்ணனுக்கு இப்ப ஏன்டா வெறும் ஒரு பேட்டி மட்டும் தான் கொடுக்குறான். ஏன்டா ஓடி உங்க அண்ணன் பேசினானா? கரூர்ல இருந்து ஓடி வந்த ஓடுகளி கபிலன் ப்ரோ இருங்க. இந்த அந்த 800 தெர்மல் பிளான்ட் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? யார் கண்ட்ரோல் இருந்தா என்ன? அது எங்க நடக்குது? அது யார் கண்ட்ரோல்ல இருக்கு? கரெக்டா பதில் சொல்லு. யார் கண்ட்ரோல் இருந்தா என்ன? அது யார் கண்ட்ரோல்? அருவி கட்ட முண்டம் விபத்தையும் உட்காந்து இதையும் நீ கம்பேர் பண்ணி அப்ப 41 பேர் உனக்கு செத்ததுல உனக்கு இதுல 9 பேர் இறந்தாங்க. எனக்கு கஷ்டமா இருக்குடா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நீ வந்து பாலிடிக்ஸ் பண்ணிங்கற தெரியுமா? 41 பேர் செத்தாங்கல்ல, அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. டேய் அப்ப 9 பேருக்கு பதில் சொல்ற நீயும். முதல்ல நீ ஆம்பளையா இருந்தீனா இப்போ நான் பாரு நான் சொல்றேன் அந்த இடத்துல வந்து ஒரு நிமிஷம் நீ கேட்ட கேள்விதான்டா நான் திருப்பி கேக்குறேன். நீங்க பேசிக்கோங்க. அந்த 800 விஷயத்துக்கு விஜய் என்ன சொல்லிட்டாரு? 41 பேருக்கு வந்து 41 பேர் எடுத்துட்டாங்க. அந்த கஷ்டத்துல நாங்க இருக்கிறோம். ஓகேவா? எங்களுக்கு அது வீட்டு வச்சுட்டு அவமானமா இருக்குது. ஆனா நீங்க வந்து அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்களால முடிஞ்சுச்சுன்னா நீங்க அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணிருக்கீங்க. என்னடா கஷ்டத்துல இருக்கீங்க அதை சொல்ற முதல்ல. ஆனா இவனுங்க ஃபர்ஸ்ட் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் 9 விஷயத்துக்கு 9 உயிருக்கும் நீங்க பேசணும் தானே. இத வச்சு பாறா இன்னைக்கு இன்சிடென்ட் நடந்த நைட்ல வந்து ஸ்பேஸ் போட்டுட்டு இல்ல இன்சிடென்ட் நடந்த நைட்ல வந்து ஸ்பேஸ் போட்டுட்டு அவன் இங்க ஒப்பாரி விட்டு இல்ல. அந்த கஷ்டத்தை எங்களுக்கு தெரியாது. ஸ்டாண்ட் வித் விஜய் போட்டா உனக்கு அந்த விசாரணை வந்து கோர்ட்ல இருக்குது. அது உனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது அந்த விஷயம். அந்த விசாரணை வந்து கோர்ட்ல இருக்குது. அவங்க என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ இல்ல என்ன பண்றாங்களோ அது அவங்க. ஆமாடா எங்க அண்ணன் நாங்க தான் பண்ணுவோம். உனக்கு என்னடா கொஸ்டின் அது? இப்போ கோர்ட் வந்து அவரை கன்விட் பண்ணிச்சா? நீ சொல்லு. மென்டல் அவரை வந்து கோர்ட் கன்விட் பண்ணிச்சா? அவன சைக்கோன்னு கூப்பிடுங்க, அதான் கரெக்டா இருக்கும். டேய் சைக்கோ மைக் ஆன் பண்றா. டேய் சமையல் மந்திரம் மைக் ஆன் பண்ணிடா. சொல்றா மென்டல். சரி நான் ட்ரிகர் பண்ணிட்டேன். இப்ப நீ வந்து சொல்றா. நீ நடத்தின கூட்டம், நீ ஆர்கனைஸ் பண்ண கூட்டம், உன் கூட்டத்துல 41 பேர் செத்துருக்கிறான். 2 வயசு குழந்தையில இருந்து 2 மாசம் 2 வயசு இருக்கிற ஒரு குழந்தையில இருந்து கிட்டத்தட்ட 50 வயசுல இருக்கிற ஆளு வரைக்கும் இறந்துருக்கிறான். இது வரைக்கும் உன் அண்ணன் இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல போயும் பார்க்கல. அந்த இடத்துல இருந்து ஓடி வந்து உடனே சென்னைக்கு வந்துட்டான் ஓடுகாலி. இப்ப வீடியோ மட்டும் எடுத்து போட்டு விட்டு அதுவும் அந்த இறந்தவங்க மக்களை போய் இன்ன வரைக்கும் நேர்ல வந்து போய் பார்க்கவும் அதை பத்தி ஒன்னும் பெருசா பேசவும் இல்லை. அந்த இறந்தவங்களோட பெயரை கூட வெளில குறிப்பிட்டு சொல்லல. நீங்க வருத்தப்படுறீங்களாடா? பேசுதான் நானு இதையே சேர்த்து சொல்லிடுறா. 9 பேர் இது பண்ணாங்க துக்கம் அனுசரிக்கிறேன்ட்டு எதுக்கு ஆயுத பூஜை கொண்டாடுற? ஆயுத பூஜை கொண்டாடுறதுக்கு சேர்த்து பேசு. இப்போ நீ சொன்ன இப்போ 40 ஆயுத பூஜை கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ அபிஷியலா வந்து அவங்க ஏதாவது ரிலீஸ் பண்ணாங்களா இல்ல நீங்களே பண்ணதா? அது நியூஸ் எல்லாம் பாக்குறதே இல்லையா? அபிஷியலா ரிலீஸ் பண்ணல. எப்படா நீ சொல்ற? முதலமைச்சர் சொல்றாரு. அப்போ முதலமைச்சர் மேல கேஸ் போடுறா நீ? உனக்கு ஏன்டா அந்த டவுட்டா இருக்குது? அப்போ நான் எதுக்குடா போடணும்? நீதிபதி வரைக்கும் அங்க போய் சப்மிட் பண்ணிட்டாங்க ரிப்போர்ட். அறிவிக்கட்டான தற்குறி. இதுக்கு தாண்டா தற்குறி சொல்றது. ஒரு நிமிஷம் அது தாண்டா டேய் கோர்ட்ல வந்து யாரு என்னன்னாலும் சொல்லலாம்டா. வேற எங்கேயாச்சும் போய் பொறுக்க போனீங்களாடா? டேய் படிக்காம தானடா ஒரு லாயரை உட்கார வச்சு அண்ணனுக்கு படிக்க தெரிஞ்சா அப்புறம் என்ன மயிருக்கு நீ வந்து ஒரு லாயரை உட்கார வச்சுன்னு பொலிமி நின்ற தானே? லாயரை வச்சு புலம்பிட்டு இருந்தா எங்க அந்த லாயரை பத்தி பேசி பார்ப்போம்.
இல்ல அவர் வச்சு நீ பொலிம்பி நிந்த இந்த மாதிரி இல்ல எப்படி இல்ல ப்ரோ அந்த எனக்கு லாயரை பத்தி தெரியாது எனக்கு தெரியாது பேசுவோம். இல்ல எனக்கெல்லாம் இல்ல எந்த தெரியாது லாயர், அந்த லாயர் நீ பேரை சொல்லு. பொலிம்பி நிந்த நீ இரு பொலிம்பின்னு அது எனக்கு பொலிம்பின்னு இல்லடா, எனக்கு புலம்பிக்கிட்டு. பொலிம்பின்னு இல்ல, நான் பொலிம்பின்னு இல்ல. டேய் நீ பொலிம்பி நிந்தடா இப்ப நீ யாரு இப்போ 41 பேர் செத்தது பத்தி பேச சிரிக்கிறான் பாருங்களேன். டேய் 41 பேர் செத்தது உன்னை விட பாத்தீங்களா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுடா. ஆனா அப்புறம் அன்னைக்கு என்ன மயிறு நைட்டு இப்ப உட்காந்து வாயில என்ன இதே தூக்கி வச்ச, ஏன்டா இப்படி சிரிக்கிற? சரி 41 பேர் செத்ததுக்கு. அன்னைக்கு நைட்டு வந்து எல்லாருமே எல்லாருமே கஷ்டத்துல இருக்காங்க. ஆனா அன்னைக்கு நைட் யாரு ஸ்பேஸ் போட்டு யாரு பேசுனது நீங்க யாரு எவ்வளவு நீங்க? கேவலமானவங்கன்னு நீயே யோசிச்சுக்கோ. நான் என்ன பண்ணேன்? டேய் ஏண்டா எல்லாருமே காப்பாத்தாம ஓடி வந்தவன் கேவலமானவனா, அங்க காப்பாத்துறாங்கன்னு பேசிட்டு இருந்தவன் கேவலமானவன். நாய் மாமன் சொல்லி பேசுற எவன்டா? அந்த நாய் மாமன் எங்கடா? டேய் நாய் மாமன் எங்க? ஒரு நாய் இல்ல, நாய் மாமன் எங்க? ஏன்டா 40 பேரை கொலை பண்ணிட்டு ஓடி வரீங்க? உனக்கு பதில் ஏன்டா சொல்ல முடியுமா அவனை உன்னால கேட்க ஃபர்ஸ்ட்? வக்கீல் ஓடுகளி உனக்கு? கட்சிடா நீங்களா, ஓடுகளிடா, ஓடுகளி கட்சிடா. டிவிக்கு கட்சி ஆமாடா நினைக்காதீங்க, ஓடுகளி கட்சி. ஆமாடா ஓடுகால் யாரு ஓடுகளி ஊருக்கே தெரியும்டா அது. ஓடுகளி ஓடுகால் யாரு ஊருக்கே ஓடுகளி தெரியும். ஓடுகளி அது ஓடுகளி யாருன்னு ஊருக்கே தெரியும். ஓடுகால் ஓடுகளி கூகுள்ல போய் சர்ச் பண்ணாலே எல்லாருக்கும் தெரியும் அது. ஓடுகளி என் தலைவன் கரூர் ஓடுகளி கன்னடத்துல கரூர் ஓடுகளி கன்னடத்துல இருந்து தானே என் தலைவன் வந்தான். கரூர் ஓடுகளி ஓடுகால் கன்னடத்துல இருந்து தான் என் தலைவன் பஞ்சா பண்ணிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தான். மறக்காத. அதே கர்நாடகால இருந்து தானே என் தலைவன் பஞ்சா பண்ணிக்கிட்டு வந்தாங்க. பஞ்சா பண்ணிக்கிட்டு வந்தான்டா. ஓடுகளி 41 பேர் செத்ததுக்கு பதில் சொல்றா ஓடுகளி. அது தானே நானும் சொல்றேன். 40 செத்தாங்க இல்லையா, அவங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுடா. 41 பேர் 41 பேர் ஓடுகளி. 41 பேர் எங்களுக்கு தெரியும். டேய் ஓடுகாலி இன்னும் சொல்லாதடா, நீ தான்டா பெரிய ஓடுகாலி. கரூர்ல இருந்து ஓடி வந்த ஓடுகளி, விழுப்புரத்துல ஓடுகளி, கரூர்ல ஓடுகளி. பாறா வீட்டு விட்டு வெளியில வாடி, பாறா வீட்டு விட்டு வெளியில வாடி, வீட்டு விட்டு வெளியில வாடி. இது அரசியல் கட்சி இது எங்களுக்கு தெரியும். வெக்கமே இல்லாதவன வீட்டு விட்டு வெளில வர சொல்றா, பனையூரை விட்டு வெளில வர சொல்றான். அரசியல் கட்சி எங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியும். 51 பேர் ஹாஸ்பிடல் அட்மிட் இருக்கா, அவன் வீட்டுல அவனை போய் பாடுறா, வக்கு இருக்காடா. டேய் ஓடுகாலி டேய் அரசியல் கட்சி நாங்க, அது ஒண்ணு புரிஞ்சுக்கோ. நீதிமன்றம் என்ன தெரியுமா கேட்டுச்சு? கட்சி ஆரம்பிக்கிற உறுதி தேதி பின்னால் நீங்க நீதிமன்றம் என்ன தெரியுமா கேட்டுச்சு? நீங்களா ஒரு கட்சி இடம்னு சொல்லி காரி துப்புனுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் எடுத்து போடுறேன். சாம்சன் நீங்க பாரு, இன்னைக்கு வந்து நீதிபதி சொன்னது வந்து மேன் மேட் டிசாஸ்டர். சொல்லு ப்ரோ, நானும் பார்த்தேன் தான் இந்த அதான் மேன் மேட் டிசாஸ்டர் அப்படின்னாங்க. ஒரு மனிதன் ஏற்பட்ட பேரழிவு அப்படின்னாங்க இல்லையா? அப்படி சொன்னாரா இல்லையா? அப்படி சொன்னாரா இல்லையான்னு கேக்குறேன். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எப்பா அது நான் பார்த்தேன், நீ பாத்தியா இல்லன்னு கேட்டா நான் அதுக்கு மேல பேச முடியும். பா நீ சொல்லுப்பா, நான் அதுக்கப்புறம் சொல்றேன் நானு. டேய் மயிரே பாத்தியா இல்லையாடா? டேய் மென்டல் பாத்தியா இல்லையா ஓடுகளி நீ? டேய் ஓடுகளி நீ தான யாரோ பேச வர ஓடுகளி. கரூர்ல இருந்து ஓடி வந்த ஓடுகளி கட்சி தானே நீங்க? பாத்தியா இல்லையா நீ? அரசியல் கட்சி ஓடுகளிடா நீ. ஒரு நிமிஷம் ஓடி வந்த ஓடுகளி, விழுப்புரத்துல ஓடி வந்த ஓடுகளி. தகுதியே இல்லடா நீ. ஒண்ணு இல்ல காமன் மேனா இல்ல ரஜினி ஃபேனா? ஒன்டே ஜிப்சி என்ன கேட்டார், நியூஸ் பாத்தியா இல்லன்னு தானே கேட்டார். பாத்தியா இல்லையா? அதுக்கு எதுக்கு பயப்படுறீங்க பதில் சொல்றதுக்கு? டேய் நான் பார்த்தேன் தான சொன்னேன். 20 நிமிஷம் கபில நான் மியூட் போக சொல்லு, நான் பேசுறேன் நானு. யார் பேசுறாங்களோ பேசுங்க, அதுக்கு அப்புறம் பாத்து. இல்லடா சாரிப்பா. இல்ல நீ காமெடி பண்ற, ஃபேன் ஃபைட் பண்ண வரனா செருப்பால அடிப்பேனா? பண்ணவே வரலையே. ஏனா இல்ல நான் ஒரே ஒரு क्वेश्चन எனக்கு இரு, நான் ஃபேன் ஃபைட் பண்ண வரல. சொல்றேன் கேளு. இல்ல நான் ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறேன் நானு. இரு ஒரு நிமிஷம். டேய் முட்டாள் அசிங்கமா பேசுற பாரு. பேசல நான் ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறேன், அது உங்களால கேட்க முடியாதா? பாருங்க நீங்க எல்லாரும் இருக்கீங்க, நான் ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறேன். ஒரு மயிர தேவை. அது எப்படி நீ கேக்குறது ஒரு மயிர நான் எப்படி கேட்கணும் அப்போ? டேய் முட்டாளே இருடா, நானும் அத சொல்ல வரேன். நீ ஓடுகளி அவன் ஓடுகளி இல்லனா இவனால உங்களை பேச விடுவான். அவன் ஓடுகளி உங்களை பேச விடுவான். இல்லங்க சென்சிட்டிவா பேசுறதா பேசு. லூஸ் மாதிரி பண்ணி தான் இப்ப எவனுமே இங்க இல்ல, எல்லாரும் கீழ கேட்டுங்கறவங்க எல்லாருக்குமே தெரியாது. டேய் கன்னட பொல்லாதவன், தமிழ ஒழுங்கா பேசு. தலைவனும் பெங்களூர்ல இருந்து தான் பிறந்து வந்தான் அவன். டேய் கன்னட பொல்லாதவன், டேய் சாம் கன்னட பொல்லாதவன். ஒரே ஒரு நிமிஷம் நான் கேட்டுக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். கரூர் எங்க இருக்குங்க? நம்மள கேளுங்கலாம் ப்ரோ. கரூர் எங்கடா இருக்கு தெரியுமா? ஒன்னனுக்கு ஒன்ன ஓடுனானே ஓடுகளி பையா, ஓடுகளி ஒன்னானே
கரூர் எங்க இருக்கு தெரியும் தமிழ்நாட்டுல? உனக்கு தமிழ்நாடு ஒன்றும் சம்மந்தம் இருக்கா? நீ சம்மந்தம் எல்லாம் ஏன் வந்து கதற? இங்க என்ன கோர்ட்ல என்ன என் தலைவன் ரஜினிகாந்துக்கும் தமிழ்நாடுக்கும் தான் சம்பந்தம் இல்ல. நான் இதான் சொன்னேன். நானு எந்த பாயிண்ட் இங்க பாரு, அங்க பேசுறது அரசியல், நீ பேசுறது இங்க நடிகர் ரஜினிகாந்த், புரியுதா? இந்த ஃபேன் ஃபைட் பண்றதுக்கு வரையற ஃபேன் ஃபைட் பண்றது வந்தீங்கன்னா போய் அந்த பக்கம் போய் விஜய் வீட்டுல போய் பண்ணு, அவன் அதுக்கு தான் ரெடியா இருப்பான். 41 பேர் செத்துருக்காங்க. ஓடுகாலி நாய சொல்றதை கேளு முதல்ல. எவன் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன்னா உன் அண்ணன் சொல்றதையும் கேட்க மாட்டேன். அதனாலதான் போய் உட்காந்து 41 பேர் ரெண்டு வயசு குழந்தையில இருந்து எல்லாரையும் மிதிச்சு உட்காந்து மூச்சு விடாம சாவடிச்சுடா. கொலகார கம்யூனிட்டி கட்சியாடா நீங்களா, திருட்டு கம்யூனிட்டி. நீதிபதி கேக்குது, நான் உன் புள்ள உன் பொண்டாட்டி உன் ஆத்தா உன் பொண்டாட்டி எல்லாம் அந்த கூட்டத்துல இருந்தா இப்படிதான் வந்து பேசுவியா? நீதிபதி சொன்னாங்களா? கட்சியில இருக்கிறவங்க உன் கட்சியில இருக்கிறவங்க சோத்த தின்றீங்களா பிய தின்றீங்களாடா? 41 பேர் செத்து இருக்கிறான் வந்துகிட்டு இங்க ரஜினி என்ன பண்ணாரு ரஜினி என்ன பண்ணாரு கேக்குறீங்க? நீ கையில வச்சுக்கிற கொச்சி. இன்னைக்கு நீதிமன்றம் நீதிபதி கேட்டிருக்காரா, நீ நடத்துறது கட்சியா, உன் தலைவனுக்கு தலைவனா இருக்கிற அருகதை இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்கிறாப்ல. உங்களுக்கு எல்லாம் சூடு சொரணை இருக்காடா? சோத்து இப்ப நீ அது சோறா இல்ல வேற ஏதாவதா? இல்ல எங்க தெருவுல போய் போது பொறுக்கிட்டு எடுத்துட்டு வந்து ஏன்டா மியூட் போடுற? சரி, 41 பேர் செத்தாங்கல்ல, உனக்கு சிரிப்பா தான்டா இருக்கும். எனக்கு சிரிப்பு இருக்காதுடா. நாங்க கஷ்டத்துல இருக்கோம்டா. நாங்க ஆக்சுவலா வந்தாங்க. 20 நிமிஷம் அந்த விஷயம் கோர்ட்ல இருக்குது. வீட்டை விட்டு வெளில வர மாட்டேங்கிறான், உட்காந்து பொட்டை மாதிரி உள்ள வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிறான். கோர்ட்ல இருக்காங்க. கோர்ட்ல அந்த பொட்டைய வெளில வர சொல்லு. அந்த பொட்டை யாரும் 100 தெரியும்டா, ரஜினிகாந்த் சொல்லிட்டு ஒரு நிமிஷம் சாம். அது அவங்க அண்ணன் பார்க்க வரன்னு சொல்லி எந்த கோர்ட்ல ப்ரோ இருக்கு? எந்த கோர்ட்ல இருக்கு? எது ப்ரோ? எந்த கோர்ட்ல உங்க அண்ணன் பார்க்க வர்றான்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கேன்னு சொன்னீங்க. 20 நிமிஷம். அதுதான் 10 நாள் வந்து இப்போ தசரா ஹாலிடேஸ்ல இருக்குது. அது இது வந்து சென்னை மதுரை நீதி மையம்ல இருக்குது. அது மதுரையில. அப்புறம் இன்னைக்கு இல்ல ப்ரோ, இன்னைக்கு எந்த கோர்ட் கொடுத்தது? இன்னைக்கு மதுரையில கொடுத்தாங்க ப்ரோ. மதுரை. அது அப்ப சென்னை கோர்ட்ல யாரு ப்ரோ கேஸ் போட்டது? ப்ரோ சென்னை கேஸ் போட்டதுதான் ப்ரோ. தசரால ஹாலிடேஸ் 10 நாள் லீவ் இருக்கிறதுனாலதான் அவங்க சென்னை கோர்ட்ல உங்களுக்கு எதுவும் உத்தரவு வரவே இல்லையா ப்ரோ? ஏய் என்ன ப்ரோ நீ பேசின்கிற நீ? என்ன ப்ரோ நான் டீசெண்டா பேசுறேன். நானும் டீசெண்டா. நீ உங்க கேஸ் நீங்க சொன்னீங்கல்ல இப்ப கரூர்ல போய் நான் மக்களை பார்க்கணும்னு சொல்லி ஒரு நிமிஷம் எந்த கோர்ட்ல எத்தனாவது எந்த இதுல உங்களை போட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க. எத்தனாவதுனா எப்படி? அது இப்போ ஒரு கேஸ் நடக்குதுன்னா அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம பேச முடியும். நீ வந்து எத்தனாவதுனா எப்படி நம்ம பேச முடியாது? சரி, இன்னைக்கு நடந்தது எந்தெந்த கோர்ட்ல ப்ரோ நடந்து உங்களுக்கு? நான் அது தானே ப்ரோ சொல்லிருக்கிறேன். வந்து 10 நாள் ஹாலிடேஸ்ல இருக்குது. சென்னைக்கு அவங்க இது பண்ணாங்க. அது ஆக்சுவலி மதுரையில தான் அந்த மதுரை வாயில தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதுதான் இன்னைக்கு ஹாலிடே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாயில நல்லா பேசுவாங்க. நீ இப்படியே பேசிட்டு இல்ல ப்ரோ. அப்புறம் எப்படி ப்ரோ குஷி ஆனந்த் எனக்கும் இந்த மாவட்ட பாரு ப்ரோ, இது எங்களுக்கு ஒரு அரசியல் கட்சி வந்துட்ட பிறகு அரெஸ்ட் ஆகாதது, பெயில் வருது, பெயில் வராதது, இதெல்லாம் நடந்துதான் இருக்கும். அது ஓகேவா? அதெல்லாம் எல்லாருமே சந்திச்சுக்கிறோம். நாங்களும் அதுக்கு அவசரம் தான் வக்கீலுங்களை எல்லாம் வச்சிருக்கோம். அதுக்கு வந்து நீ வந்து இன்னைக்கு பெயில் கிடைக்கல சரி, இப்போ மண்டே வந்து பெயில் கிடைச்சுன்னா என்ன பண்ணுவ? சாம் ப்ரோ நான் ஒன்னே சொல்றேன். பேட்டி கொடுக்கும் போது உங்களுக்கு கீழே விழுந்தாரு, அதுக்கு யாரு ப்ரோ? திமுக தான் காரணமா? எது ப்ரோ கேட்கல, இன்னொரு டைம் சொல்லு. பேட்டி கொடுக்கும் போது உங்க வக்கீல் கீழே விழுந்தாரு, அதுக்கு திமுக தான் காரணமா? புரியல. அது அவர் ஏதோ கேட்டுக்கிறார், நான் பதில் சொல்றேன். நீ கம்முனு. அவர் வந்து தமிழ்ல நான் கேட்டது எல்லாத்துக்கும் முடிஞ்சிருச்சா ப்ரோ? அவனுக்கு தமிழ் தெரியாதுங்க. ப்ரோ இன்னொரு டைம் சொல்லு ப்ரோ. இந்த பழக்கத்தோட உங்க வக்கீல் ஹைகோர்ட் மதுரை இல்ல இன்னும் நான் சொல்றேன், மதுரை ஹைகோர்ட்ல உங்க வக்கீல் முடிச்சுட்டு வந்து பேசுனாங்க. பேசும்போது கீழே விழுந்ததுக்கு யாரு காரணம்? திமுக காரணமா? ப்ரோ திமுக காரணம் இல்ல ப்ரோ. திமுக இங்க அதுதான ப்ரோ கோர்ட்ல அவரு இல்ல ப்ரோ. நாங்க அதான ப்ரோ கோர்ட்ல கேஸ் போட்டா அது என்ன நடக்குதோ அதை பத்தி நாங்க பேஸ் பண்ணி இருக்கோம் ப்ரோ. அது எப்படி ப்ரோ கேஸ் பண்ணீங்க? அத சொல்லுங்க ப்ரோ. அதுதான் ப்ரோ இது வந்து இந்த விஷயம் வந்து கோர்ட்ல போயிட்டு இருக்குது இல்லையா? இப்போ இந்த
கரூர் ட்ராஜடி பத்தி எப்படி அந்த விஷயம் வந்து கேக்குறேன் வந்து அந்த விஷயம் அந்த கோர்ட் எல்லாம் போயிட்டு இருக்குது. அந்த விஷயம் அவங்க என்னென்ன சப்மிட் பண்ணாங்க இதெல்லாம் எதிர்கட்சியில இருந்து ஆளுங்கட்சி முற்ற எல்லாமே அந்த இடத்துல வந்து போயிட்டு இருக்குது. அந்த விஷயம் வந்து கோர்ட் தான் வந்து டிசைட் பண்ணிருது. நீ நான் இல்ல இங்க அது புரிஞ்சுக்கோ. சாம்ப்ரோ உங்க பிரச்சார வாகனத்தை ஜப்தி பண்ண சொல்லிட்டாங்க. உங்க ஆதவர்ஜுனம் கைது பண்ண சொல்லிட்டாங்க. இருங்க ப்ரோ ப்ரோ நான் உனக்கு ஒண்ணு சொல்லிட்டு உனக்கு புரியலையா? இதெல்லாம் நீங்க நடுகிறது தான் ப்ரோ. அது இதெல்லாம் நடந்துதான் இருக்கும். அது இதெல்லாம் வந்து பாருங்க நான் சொன்ன அந்த மாதிரி அந்த மாதிரி சொல்றேன். நீ இது நடக்கதான் செய்யணும். நீ எதுக்கு உள்ளார போனா எதுக்கு நான் சொல்ல வந்து நீ எதுக்கு பேசிக்கிற? நான் டீசெண்டா பேசிக்கிறீங்க. நானும் டீசெண்டா சொல்றேன். இருங்க ப்ரோ நான் இன்னொன்னு கேக்குறேன். ஒரு கட்சி இல்ல ப்ரோ இல்ல கபில ப்ரோ ஏன் ஒரு கட்சிக்கு யாரு முதன்மை தலைவர் யாரு சொல்லுங்க? ஒரு கட்சி உருவாக்குறீங்க, கட்சிக்கு யாரு முதன்மை தலைவர்? கட்சிக்கு தலைவர் எங்க தளபதி தான். அதுல நாக்குது. அப்ப பொது செயலர் எதுக்கு நியமனம் பண்றீங்க? பொது செயலர் இருக்கணும்னு சொல்லிட்டு நியமனம் பண்றோம். பொது செயலர் எல்லாம் ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிட்டு நியமனம் பண்றோம். என்ன ப்ரோ எங்க கட்சியில வந்து தலைமை இருக்குல்ல ஒருங்கிணைப்பாளர், அதுக்கப்புறம் இன்னொரு ஒருங்கிணைப்பாளர் இது டிவிகே ப்ரோ. ஒரு கட்சிக்கு யாரு போற தலைமை அத சொல்லுங்க ப்ரோ. எங்க கட்சிக்கு பாருங்க ப்ரோ, என்ன டிவிகேன்னு ஃப்ரேம் பண்ணது தளபதி தான் தலைவர். அதுக்கப்புறம் நீ என்ன ப்ரோ சொல்ற? சரி அப்புறம் எதுக்கு பொது செயலர் நியமிக்கிற? பொதுச்செயலர் இருக்கா? இப்போ நாம் தமிழர்ல வந்து ஒன்றிமைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க. அப்ப நாம் தமிழர் தலைவன் யாரு? சாம்ப்ரோ நான் திருப்பி கேட்பேன். அப்புறம் எதுக்கு நீ அம்மா எம்ஜிஆர் பேசிக்கிருக்கீங்க? அம்மா எம்ஜிஆர் அம்மா பத்தி பேசணுமா? அம்மா என்னப்பா ஆச்சு? தலைவரா எம்ஜிஆர் பத்தி ஏன் பேசக்கூடாது? எம்ஜிஆர் பத்தி அண்ணா பத்தி ஏன் பேசக்கூடாது? எம்ஜிஆர் என்னப்பா சொல்லுப்பா. நீனே சொல்லுப்பா. எம்ஜிஆர் என்னப்பா சொல்லுப்பா. அவர் போச்சுல இருப்பா. அண்ணா அப்போ அண்ணா எங்க கூட இருந்ததுப்பா. நீங்க அத பேசவே தேவையில்ல. கூட இருந்தாரு. அதனாலதான் எம்ஜிஆர் உங்ககிட்ட இருந்து அவர் எப்போ செத்தாரோ அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பிரிஞ்சு வந்தாரு. சொல்லு. நான் கேட்டதுக்கு இன்னொன்னால பதில் சொல்ல முடிஞ்சா? ஒரு கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் யாரு? இப்ப இரு சாம் ஒன்றே ஒண்ணு நான் இன்னும் உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப டிஎம்கே நானு ஏடிஎம்கே கபிலன் ஒரு கட்சியை விட்டு நான் சொல்றத கேள்றா முழுசா. ஒரு கட்சியில இருந்து ஒரு ஆள் நீக்கிறதுனா தலைவர் நீக்கி வரா, போச்சுல நீக்கி வரா யாரானே? நான் பேசல, நீங்களே பதில் சொல்லிக்கோங்க. நீங்க பேசுங்க. நான் ஒண்ணு கேட்டுறேன். டிஎம்கே யாரு ஒருங்கிணைப்பாளரு? அப்பா தலைவர் நான் பொதுச் செயலாளர் தான் கேட்டேன். ஒருங்கிணைப்பாளர் நான் கேட்கல. நான் கேட்கறதுக்கு பதில் தலைவரா பொதுச் செயலாளர் தான் கேட்டேன். அவன்கிட்ட வேற ஏதாவது இததான் கேளுங்களா? அவன்கிட்ட பழையதா கேட்டீங்க. இல்ல நீங்க என்னதான் நரேட்டிவ் வந்து செட் பண்ணாலும் இல்ல. நீங்க அன்னைக்கு எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்குது. அன்னைக்கு நைட்டு 41 பேர் இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டே ஸ்பேஸ போட்டுட்டு நீங்க பேசி இருக்கிறது ரொம்ப தப்பது. அது உங்களுக்கு மனசாட்சி இந்த மாதிரி எவனும் பேச மாட்டான். கஷ்டத்துல இருக்கும் போது நீ வந்து இது பாலிடிக்ஸ் பண்ணீங்க பாத்தீங்களா? அது ரொம்ப தப்பது. ஷேர் பண்ணப்பா. இரங்கல் தெரிவிச்சுங்க. நாங்க அங்க போலன்னு சொல்லிட்டு நீ அந்த இடத்துல போயிட்டு எங்க போனீங்கப்பா? ஓடுகாலி சரி நீ எத்தனை பேர் போனா? எத்தனை பேர் போனீங்க நீங்க? டிவிகே கட்சிக்காரன் ஒருத்தன் கூட நாங்க பாக்கல. எங்களுக்கு பாருங்க அந்த இடத்துல போனா ஏதாவது ப்ராப்ளம் நடக்கும்னு சொல்லிட்டு தானே நாங்க போல. அவசியமே இல்லடா. போறதுக்கு
டேய் உன் கட்சியில ஒருத்தன் கூட ஆம்பளை இல்ல ஒருத்தங்க 41 பேர் செத்துட்டாங்க. அதை வச்சு நான் நீங்க நைட் ஸ்பேஸ் போட்டு பாலிடிக்ஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க ரொம்ப கேவலமா இல்லையா உங்களுக்கு? ஏன்டா போல ஆன்சர் பண்றா. 41 பேர் செத்துட்டாங்க. நான் மயிறு 41 பேர் செத்ததுக்காரன் நீங்க. நான் பேசுனது நாங்க பேசுனது 41 பேர் செத்தாங்களே. உங்க கட்சியில இருக்கிற முதல் கட்ட இரண்டாம் தலைவர் எங்க போனாங்க? டேய் அதானே நானும் சொல்றேன். அவங்க கேக்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்றேன். அங்க இருந்தது உன் அண்ணன். அந்த இடத்துல இருந்து விஷயம் தெரிஞ்ச போது அவசரமா பேசுறத நிப்பாட்டிட்டு வண்டியில ஏறி ஏர்போர்ட்டுக்கு வந்தது. ஆனா யாருமே பேச வேணாம், நான் மட்டும் பேசுறேன். சாம் சொல்லுங்க. இருங்க ஒரு நிமிஷம். இப்போ இருங்க ஒரு நிமிஷம். அன்னைக்கு நைட் வந்து இப்போ நாங்க போய் பார்க்க வரோம்னா அந்த இடத்துல வந்து பிரச்சனை நடக்கும். அதனாலதான் நாங்க போல. அதனால போகல நீங்க சொல்றீங்க. அப்ப செந்தில் பாலாஜி வந்து ஏன் வந்து நீ ஏன் கேட்டீங்கப்பா? எங்க செந்தில் பாலாஜி ஆஸ்பத்திரி வந்து ஏன்னு கேட்டீங்க? எதுக்கு எடுக்கிறீங்க? ஆமாப்பா, இந்த क्वेश्चन வந்து இருங்க ஒரு நிமிஷம். இந்த क्वेश्चन வந்து விஜய் வந்து எப்ப போனாருன்னு கேக்கல. அதுக்கு முன்னாடி வந்து டீசன்ட்டா கேக்குறேன். நானும் டீசன்ட்டா தான் சொல்லிருக்கேன். முடியல, உன்னால போக முடியல. சரி நீ போயிட்ட. நானும் அதே கேக்குறேன். எதுக்கு ஆளுங்க ஒரு எம்எல்ஏ வந்ததுக்கு ஏன் நீ கேட்ட? நானும் அதே தான் கேக்குறேன். இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி இது ஏன் இந்த மாதிரி நடந்துச்சா? அப்போ வந்து ஏன் செந்தில் பாலாஜி சடனா போனாங்கன்னு எல்லாருமே கொஸ்டின் ரேஸ் பண்ணாங்க. இது வந்து அவர் பண்ணாரா இல்லையான்னு சொல்லிட்டு யாருமே இங்க இது பண்ணல. ஓகேங்களா? இப்போ அதுக்கும் வந்து விஜய் அந்த இடத்துல வந்து பர்மிஷன் கேட்டாரு. இந்த இடத்துல இங்க வந்தீங்கன்னா பிரச்சனை வேற மாதிரி போவான்னு சொல்லிட்ட பிறகுதான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனாரு. அதுதான் இது ப்ரூவ் பண்ண ப்ரூஃப் இருக்காது. அப்போ யாருப்பா சொன்னா? ஏன்னா அவர்தான் எங்க இப்போ தளபதி சொல்லிட்டாரு இல்லையா? இல்ல நானும் இங்க எப்ப சொன்னாரு? எப்ப சொன்னாரு? இரு ஒரு நிமிஷம். அன்னைக்கு நைட் பர்மிஷன் கேட்கவே, அன்னைக்கு நைட் பர்மிஷன் நாங்க கேட்டோம், கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தானே போனாரு அவரு. நீ வந்து ஒரு நிமிஷம். நீ பாலிடிக்ஸ்ல இல்ல. நான் கேக்குறது ஒரு நிமிஷம் இருடா. ஒருத்தர் கேட்டு ஒருத்தர் வரும், நடுவுல 2 பேர் உள்ள போனீங்கன்னா குழப்பமாகும். உண்மையான சைக்கோ பேசிட்டு இருக்கிறது தான் உண்மையான சைக்கோ. ஏண்டா நீ காப்பாத்தனா பிரச்சனை வரும்ன்ற, அப்ப எவன்டா காப்பாத்துறது அவனை? நீ சென்னைக்கு ஓடி வந்துட்டு மத்தவனை குறை சொல்லிட்டு இருக்கு. இல்லங்க, இவன் வந்து வெயிட் பண்ணி பார்த்தா 20 நிமிஷம், ஆனா அரை ஊர்ல போயிட்டான். 10 நிமிஷத்துல போக முடியுமா ஏர்போர்ட்டுக்கு? டேய் நீ வந்து சும்மா பேசணும்னால பேசக்கூடாது. அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து ஒரு நிமிஷம். நீ வந்து ஒரு நைட்ல அரசியல் நிறுத்து வந்து நீ நைட் ஸ்பேஸ் போட்டு நாளைக்கு ஓடுறது இல்ல. அது ஒண்ணும் புரியாதது. அதுதான் நானும் சொல்லிருக்கேன் இல்லையா? டேய் நான் கேட்ட சொல்லு. அங்க இருந்து 6 ஹவர்ல அவன் போனானா இல்லையா? இல்லடா. இல்லையா? போடாம இரு. உண்மையான சைக்கோடா நீனு. பண்றீங்க புறம்போக்கு. என்னோட क्वेश्चन நீ ஆன்சர் பண்ண. என்னோட क्वेश्चन வந்து நீ லிசன் பண்ணா தெரியும். சாரிப்பா ஒரு நிமிஷம். டேய் உன் குழந்தை உன் பொண்டாட்டி அந்த கூட்டத்துல செத்து போச்சா பண்ணுவேன்? டேய் அதுதானே நானும் சொல்றேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்டா. இப்ப பாரு நீயே சொல்லு. என் குழந்தை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கஷ்டமா இருக்குன்னு சொன்னியா? இரு. ஆமா வேற இரு. இப்ப அந்த கூட்ட நெரிசல் உருவானது காரணம் யாரு? நான் கேள்வி ஒன்ன கேட்டேன்டா, கூமுட்ட இல்ல. இப்போ அதேதான் நானும் உன்கிட்ட கேக்குறேன் மென்டலா. இப்போ நான் கூட்ட நெரிசல் உன் பொண்டாட்டியும் புள்ளியும் அந்த கூட்டத்துல மாட்டிதானா நீ இப்படிதான் உட்காந்து பேசிட்டு இருப்பியா? கஷ்டமா இருக்கு பேச விடுறா. எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவியா? அங்க ஒரு நிமிஷம் வாய் பேச முடியாம இங்க பேர் வாய் பேச முடியாம காதும் கேட்காம
புள்ளைய பறி கொடுத்துட்டு அந்த புள்ள உட்காந்து அழுவுது இல்ல, அது இந்த மாதிரி தான் உன்னை உட்காந்து இந்த மாதிரி தான் கூட இருக்கிற புருஷன் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமாங்க, மனசு கஷ்டமா இருக்குங்க. கூட்ட நெரிசலை யாரா உருவாக்கினா அப்படின்னு கேட்டா ஓடுகளி கூட்ட நெரிசல் கூட்ட நெரிசல் வந்து யாரா உருவாக்கினா அப்படின்னு சொல்லி எப்படா உருவாச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா அதுக்கு கரெக்டா பதில் சொல்லணும். ஓடுகளி மைக்கன் பண்ணி சொல்லி அதுதான் இரா ஒரு நிமிஷம். இப்ப அந்த கூட்ட நெரிசல் ஆயிடுச்சு நீ சொல்ற, பேச விடுறா. ஏன்டா ஒருத்தன் பேசும்போது சம்பந்தமே இல்லாம வந்து கடுப்பான ஆக்சுவலி யார் சைக்கோன்னு இந்த உலகத்துக்கு தெரியும், இந்த ஊருக்கு தெரியும். நீ என்ன நீ என்ன ஒரு இரங்கல் தெரிவிக்கல, இரங்கல் தெரிவிச்சோமா இல்லையான்னு சொல்லிட்டு எங்களோட மனசு கஷ்டம் எங்களுக்கு தெரியும்டா. அது நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்ன பண்ணோம். நீ கேள்வி கேக்குறேன். இந்த சைக்கோ நாய் இந்த சைக்கோ நாய் நிஜமாக வருத்தப்பட்டா ஸ்பேஸ் போட்ட அன்னைக்கு வந்து பேசி வந்தான். நான் மயிரே ஸ்பேஸ் போட்ட நைட் ஆதாயம் தேடுறதுக்கு எல்லாருமே கஷ்டத்துல இருக்காங்க. எல்லா பிரச்சனையும் ஓஞ்சப்பறம் வந்து பேசுற நாயே அன்னைக்கே நான் வந்து கேட்கல. அதுதான்டா மனசு ஆறுதல். மனசு வந்து கஷ்டம் இருக்கும் போது ஒரு கஷ்டமும் கிடையாது. நீ எல்லாம் சரியான சைக்கோங்க. அந்த இதுல செத்தா என்னடா பண்ணிருப்ப நீ? இப்படிதான் வந்து விஜய்க்கு வக்கால தூங்கி சண்டை போட்டுருக்கியா? இங்க எவனுக்கும் சொல்ற பாரு. உங்க வீட்டுல ஏதாவது செத்து போயிட்டா சென்னைக்கு போயிட்டு 3 நாள் கழிச்சு வருவா. கரெக்டா? கரூர்ல எல்லாரும் மத்தவங்க வந்து அந்த எல்லாம் சரி பண்ணி காரியம் எல்லாம் பண்றவான். 3 நாள் கழிச்சு வீடியோ கால்ல வரலான்ட்டு வருவேன். கரெக்டா? அதான் நீ சொல்ற அக்கறையா? ஏன்னா அன்னைக்கு நாங்க முன்னாடில இருந்து ஸ்பேஸ் போயின்னு இருந்ததா? இது மாதிரி நடக்கலாம். உங்க அப்பா முருகன் அங்க செத்து தானே பண்ணிருப்ப சாம்பேட்ல. நான் சொல்லிட்டேன் சைக்கோ நாயே என்னடா பண்ணிருப்ப? மூடின் கேள்றா மெண்டல். சைக்கோ நாயே இந்த கூட்ட நர்சல்ல வந்து 20 நிமிஷம் இது வந்து கூட்ட நர்சல்ல வந்து 20 நிமிஷம் கூட்ட நர்சல்ல வந்து நீ வந்து ஃப்ரேம் பண்ண நினைக்கிற அது செட் ஆவாதா? சைக்கோ மயிரே ஃப்ரேம் பண்ணா செட் ஆவாதா? கேள்றா சைக்கோ. நீ சொல்றது உனக்கு தான். சைக்கோ மயிரே உங்க அப்பா முருகன் செத்து இருந்தா என்னடா பண்ணிருப்ப? விஜய கோத்தமா திட்டிருப்பியா இல்ல அண்ணன் போயிட்டு நான் சொல்றேன் கேள்றாங்க. உங்க அப்பா முருகன் அதுதானே நான் சொல்ல வரேன் நானு. இதே வந்து அந்த கூட்ட ஒரு நிமிஷம் என்ன பண்ணிருப்பான் உன்ன சொல்லு. பொண்டாட்டி புள்ள அங்க வந்து ஒரு நிமிஷம் சொல்றான். உன் பொண்டாட்டி புள்ள அந்த கூட்ட நெரிசல்ல பலி எடுத்து பொண்ணு கொடுக்க மாட்டேன். இருடா ஒரு நிமிஷம் கூட்ட நெரிசல்ல இது உன் ரியாக்ஷன் எப்படிடா இருக்கும்? பாரா, எனக்கு ரியாக்ஷன் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னால தாங்க முடியாது. ரொம்ப இது வந்து நம்ம பேசுறதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அந்த இடத்துல நம்ம ஃபீல் பண்ணாதான் நம்ம முடியாது. டேய் மூடின் கம்முனுறா. நான் சொல்லிருக்கிறேன் இல்லையா, நீ தான்டா மென்டல். நான் கஷ்டம் இருக்கும் அது. நம்ம இதுல வந்து ஒரு வார்த்தையில வந்து இதுதான் கஷ்டம் நம்ம எல்லாம் ஃபீல் பண்ண முடியாது. அவங்க ஃபீல் பண்ணாதான் அவங்களுக்கு தெரியாது. ஓகேவா? ஆனா அதுக்கு மேல வந்து அந்த கஷ்டத்தை ஓகே அது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தான் சொல்லிட்டு நம்ம விவாதிப்போமே தவிர, ஆனா இது வந்து நீ சொல்ற மாதிரி இப்படித்தான் ஆயிடுச்சு அப்படித்தான் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணவே முடியாது. அந்த கூட்ட நெரிசல வந்து என்ன பண்ண முடியும் சொல்லு? ரியாலிட்டியா நீ பேச. கூட்ட நெரிசல் ஆயிட்டுல என்னாலதான் பெரிய ஆயிட்டு என்ன மன்னிச்சிருங்க. டேய் இப்போ ஒரு நிமிஷம் அந்த இப்போ எனக்கு அந்த பாதிப்பு ஆயிட்டு. நான் இப்போ அந்த கூட்ட நெரிசல்ல வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணி இருக்கணுமா இல்ல எவனா அது வந்து எனக்கு ஆறுதல் சொல்லணுமா? காத்துட்டு நான் காத்துட்டு இருக்கணுமா? நீ சொல்லு. இப்போ கூட்ட நெரிசல் சொல்றீங்கல்ல, அப்போ உங்க சைட்ல கான்ஸ்பிரசி பேசுறவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க? அவங்கள்ட்ட என்ன சொல்றேன்னு நினைக்கிறீங்க? நீ வந்து நீ என்ன சொல்லிருக்கிற இந்த மாதிரி ஒரு நிமிஷம் நீ கான்ஸ்பிரசி தியரி வந்து பேசும்போது 20 நிமிஷம் நான் பேச வரேன். ஏதாவது பதில் சொல்றீங்களா நீங்க?
ஒரு நிமிஷம். இப்போ கூட்டணி நீ நெரிசல் கஷ்டத்துல தெரியல இருக்கவன் உங்களுக்கு. வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு நீ சொன்ன. இப்போ நீ கான்ஸ்பிரசி தியரினா அது வேற டாபிக். அது என்ன கிளீனா வேற புரிஞ்சுக்கோ. இல்ல நீங்க அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து கூட்டணி நெரிசலா இல்லனா இது டிஎம்கே பண்ண சதின்னு நினைக்கிறீங்களா நீங்க? ப்ரோ அந்த இடத்துல வந்து நீ எப்படி சொல்ல போனா, இப்போ நார்மலா என்ன கேட்க போனேன்னா நீங்க அந்த என்ன இடத்துல வந்து நினைக்கிறீங்க நிறைய காஞ்சனா? பேர் அதை மேல சொல்லுங்க தப்பு நீங்க. இருக்குது ப்ரோ. அதுல வந்து நம்ம என்னது? ஒருத்தரை வந்து ஃப்ரேம் பண்ண முடியாது. அதனாலதான் வந்து இந்த விஷயம் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்குது. கோர்ட்ல வந்து யார் தப்பு இருக்குதோ அவங்க டிசைட் பண்ணிட்டோம். கோர்ட்ல இன்னைக்கு நீதிபதி கோர்ட்ல என்ன வந்து கேட்டாரு? இன்னைக்கு அசிங்கமா விஜய் கேட்டாங்க. ஏன் அவர் கோர்ட்லயே மேல உன் இன்னும் கேஸ் மேலதான் ஃபைல் தப்புன்னு நீதிபதி என்ன பண்ணல? தெரியுமா சொல்லிட்டாங்களா? கேட்டாரு? பாத்தீங்களா? அந்த இன்னைக்கு இடத்துல வந்து கோர்ட்ல ஏன் ஜனங்களுக்கு விஜய் வந்து மேல கேஸ் தண்ணி ஃபைல் கொடுக்கட்டும், பண்ணலன்னு கேட்டதை நீங்க பாதுகாக்கட்டும், பாத்தீங்களா இல்லையா? போலீஸோட அதே உரிமைன்னு கோர்ட் நீங்க சொன்னாரு. சொல்ற அதே கோர்ட் தான் இன்னைக்கு ஏன் விஜய் என்னது மேல தண்ணி ஒரு நிமிஷம் இரு. அந்த இடத்துல தண்ணி கொடுக்க வேண்டியது ஆமா போலீஸோட தண்ணி கொடுக்க, கடமை. அவங்களை தண்ணி பாதுகாப்பு கொடுக்கறது ஜனங்களோட போலீஸ் விரோதம். கொடுக்கணுமா? ஆமா எடுத்து காட்டு காட்டு. டேய் எங்க நீ நியூஸ் பாரு, அது படிச்சது? சாமு, ஜட்ஜி அப்படி சொன்னதை இப்ப நீ எடுத்து நீ காட்டுற. பாரு, நீ நீ போய் இப்ப செக் பண்ணி எடுத்து பாரு. காமிக்கிற. நான் பாத்துட்டேன்ப்பா. ஜட்ஜி இப்ப அப்படி சொன்னதை நீ பார்த்ததை எடுத்து சொல்லி காமிப்பா. காட்டுற இல்ல நீயே ஓத்தா பத்தினா இப்ப நீ படிச்சதை எடுத்து காட்டுற. டேய் காட்டு. எங்க அம்மா பத்னி ஐயா இருந்ததால சாமு, நான் சொல்லிருக்கிறேன். உன்ன மாதிரி ஆளா? டேய் போலீஸ் நீ தான் பாரா, தண்ணி நீ போயிட்டு கொடுக்கணும்ன்றத வரலாம். நீ எடுத்து இப்ப இப்ப நீ காமிக்கிற. வந்து இல்ல ஜட்ஜி இப்ப சொன்னதை அப்படி சொன்னதை நீ எடுத்து காட்டுற இல்ல எடுத்து வீடியோ காமி. ஒண்ணு அவர் போடு, சொன்னது கக்கூஸ் correct. தண்ணி எடுத்து இதை குடிக்கிற மாதிரி பாத்துட்டு வீடியோ போடு. உனக்கு வந்து வாட்டர் பாட்டில், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு, ஏர் கூலர், வேற என்ன வேணும் உங்களுக்கு? வேற என்ன போலீஸ் தரணும்? போலீஸ் தான் கொடுக்கணும். அப்பா ஏர் கூலர், நீ வாப்பா ஃப்ரூட்ஸ். சாமு, நீ இப்ப எடுத்து காமி. யாரு சொன்னதும் இப்ப எடுத்து காமிக்கிற. எந்த சர்ச் சொன்னாலும் எடுத்து காமிக்கிற. ஓடுகாலி சாப்பிச்சுறேன். ஓடுகாலி பேல ஏங்க சைக்கோனுங்க, இதுக்கெல்லாம் சைக்கோன் பேர் வச்சாச்சே. ஏதாவது புது பேர் வந்து ஓடுகாலி. டேய் மென்டல் நான் சொல்றான். இப்போ பாரு, இப்போ சைக்கோங்க உன் இது. அண்ணன் இரு. டேய் இங்க பாரு. உன் அண்ணன் பத்தினா எடுத்து காட்டு. நீ இப்ப எடுத்து காட்டலன்னா உன் அண்ணன் டேய் ஓடுகளி தான். நான் பாரு, நீ செக் பண்ணி பாரு. உனக்கு என்ன கண்ணுக்கு அதெல்லாம் தெரியாதா? கேட்காதாடா உனக்கு? கண்ணுலாம் எங்க கண்ணுக்குலாம் நல்லா தான் தெரியுது. நாங்க ஒண்ணுக்கு 2 சேனல் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்து உட்காந்துருக்கோம். டேய், உன் நீ கண்ணுல என்னடா ஏதோ வித்தியாசமா பாரா, இது ரெண்டா வந்து தெரியுது. மார்ஸ் இல்ல, செவ்வாய் கிரகம் இல்ல, இது தமிழ்நாடுல இருக்கிற கரூர்ல இருக்கிற அந்த விஷயத்த பத்தி சொன்னது பத்தி பேசலாம். ஏண்டா மெண்டலு இதாங்க சாமு, இந்த சைக்கோ தையில தப்பிச்சு உங்க ஓடுது. கட்சியில இருக்க பொதுச் செயலாளர் யாரு? பொதுச் செயலாளருக்கு என்ன போஸ்டிங் இருக்குன்னே உங்களுக்கு தெரியல. இருங்க நீங்க ஐயா, ஒரு இருங்க கட்சி வச்சு இருங்க நடத்துறீங்க. அவன் மெண்டலு. எடுத்து காட்டுட்டோம். அவன் சொன்னால எடுத்து காட்டுங்க, வேற எதுவும் தப்பிக்க மாட்டாதீங்க. டேய் நீ நீ செக் எடுத்து பண்ணி காமி இப்ப. பாருடா. அது எடுத்து காமி. ஏய் ஓத்தா பத்தினா இப்ப நீ சொல்ற, இப்ப நீ என்ன எங்களை கேட்டீங்கன்னா டேய் இப்ப எங்க நான் ஆத்தா எடுத்து பத்தினி இருக்கனால தான் நான் சொல்றேன். நீ செக் பண்ணி டேய் பாருடா. சைக்கோ தைலி மவனே, இப்ப எடுத்து காட்டுறா. டேய் சைக்கோ தைலி நீ மவனே, இருடா, நீ இப்ப சொன்னது ஆளுடா, இப்ப சாமு. இவனுக்கு எதுக்குடா காட்டணும் நானு? நான் டேய் இவனுக்கு சைக்கோ எதுக்குடா தைலி காட்டணும்? காமிச்சாங்க. நாங்க அப்போ பத்தினியும் கிடையாது. உன் அண்ணன் ஓடுகளி தான். எடுத்துக்கிட்டியா? போ கிளம்பு. அடுத்து சங்கர். மைக்கன் பண்ணிக்கோ. சங்கர் அவன் போயிட்டான். சரி ஓகே. அவனும் போயிட்டான் ப்ரோ. சரி ஓகே. டேய் ஓடுகளி போயிட்டு ஏய், உன் மெண்டல். அண்ணன் நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறதுக்கு நீ பதில் சொல்லு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாத நாய். நீ என்ன இங்க கேள்வி கேட்கிற தகுதி டேய் இருக்கு? டேய் மயிறு, அதான்டா நானும் உங்களுக்கெல்லாம் கேக்குறேன். கட்சி இது கொடியை நான் முறை பிடிக்கிறதுக்கு டேய் வரேன் இரு. இங்க பாரு, இங்க கேள்வி கேட்கிற தகுதி எல்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாதுடா. நீங்க இழந்துட்டீங்க. டேய் கட்சின்ற ஆக்சுவலி தகுதியும் உங்களுக்கு அந்த உங்களுக்கு கிடையாது. நீங்க கேள்வி தலைவன்ற தகுதியும் கட்சின்ற தகுதியும் உங்களுக்கு கிடையவே கிடையாது. 41 பேரை உட்கார்ந்து அந்த கூட்டத்துல நெரிச்சு கொண்டு அந்த கஷ்டம் எங்களுக்கு தெரியும். ஆனா அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ற அளவுக்கு கஷ்டத்தை யாரு பாலிடிக்ஸ் பண்றா? வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு சொல்லி போட்டது யாரு? ஆமாடா, வி ஸ்டாண்ட் வித் விஜய். அந்த இன்சிடென்ட்ல உனக்கு அப்ப வி ஸ்டாண்ட் வித் கரூர் பிள்ளை ஏன்டா போடல நீங்க? வி ஸ்டாண்ட் வித் கரூர் பிள்ளை ஏன் போடல? அந்த இடத்துல வந்து என்ன நடந்துச்சு சொல்ல பார்க்கலாம். நீ ஆம்பளையா கபிலண்ணா ஒரு நிமிஷம் கேக்குறேன். சரி, வி ஸ்டாண்ட் விஜய்க்கு என்ன அர்த்தம் சொல்லு. சொல்லுப்பா. வி ஸ்டாண்ட் விஜய்க்கு என்ன அர்த்தம்? வி ஸ்டாண்ட் விஜய்னா அந்த இடத்துல வந்து சொல்லு. கூகுள் தேடணும். டைம் சொல்லு, என்னன்னு சொல்லு. அது கூட மாட கூகுள்ல போய் தேடுவீங்க. தற்கூறிங்க, இது சைக்கோ தற்கூறிங்க, இதெல்லாம் படிக்க தெரியாதுங்க. நீ எல்லாம் வந்துற இங்க பாரு, சத்தியமா சொல்றேன். நீ எல்லாம் வந்து மியூட்ல போட்டு பேச முடியும். மாட்டான். டேய் சைக்கோ தற்கூறி என்னடா புடுங்க? எப்படிடா பேச முடியும்? ஒரு நிமிஷம் பாறா. எங்க எனக்கு ஒரு ஐடியா ஒண்ணு தோணுது. ஓடுகாலி டேக் ட்ரெண்ட் பண்ணிருவோமா இந்த வாரம் எண்டு? அது ஓடுகாலி ரஜினி ஒரு நிமிஷம் உண்மையை சொல்லும் போது ஏன்னா நீ பயப்படுற? நான் சொல்றத கேட்டியா அண்ணா? நீனு ஓடுகாலி வி ஸ்டாண்ட் விஜய்னா அர்த்தம் என்னன்னு கேட்டேன். இன்னும் நீ அதுக்கு விளக்கமே சொல்லவே இல்ல. அதுதான் நான் ஏன் அந்த வி ஸ்டாண்ட் விஜய் நான் அது நீ கூகுள்ல போய் சர்ச் பண்ணி சொல்ல போறியா? நெட்ல போட்டு தேடிட்டு வருவாங்க. இருங்க. டேய் நெட்ல பேசிக்கிறேன்டா இங்க. டேய் சைக்கோ தைலி கேக்குதா? சொல்றா. நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன்? இப்போ அந்த இடத்துல வந்து ட்ராஜெடிக் நடந்துச்சு, ஓகேவா? அதுல வந்து
ஒரு நிமிஷம். அந்த இடத்துல வந்து டிராஜிக் நடந்துச்சு, அதனால வந்து இப்போ ஃபேஸ் பண்ண இப்போ எதுவுமே பண்ண முடியாது. இந்த டிராஜிக் நடந்துச்சு அது. இப்போ ஒரு நிமிஷம் டிஎம்கே சைடுல இருந்து உங்க சைடுல இருந்து வந்து ஒரு நிமிஷம் வீட்டுக்கு ஓடிச்சு. ஒரு நிமிஷம் உங்க கட்சியை வீட்டுக்கு ஓடிச்சு. ஏன்டா இவ்வளவு பயப்படுற? நீங்க சொன்னீங்கன்னு கேட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் மல்டிபிளா பேசிட்டு இருக்கீங்க? இவன்ட்டு எல்லாம் ஒரு ஆளுமயிறு, இவன் கட்சியில இருக்கிறவன் அண்ணன் நொன்னெல்லாம் ஒரு ஆளுமயிறு. டேய் உன் அண்ணன் இது வரைக்கும் ஏன்டா அந்த இடத்துக்கு போல? எங்களுக்கு போக தெரியும்டா. அது நான் ஏன்டா உங்ககிட்ட சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு போனேன்னு அவசியமா? எத்தனை குழந்தை செத்துது சொல்லு பாப்போம். நீ அதுல அட்லீஸ்ட் எத்தனை குழந்தை செத்து? 12. நியூஸ் வந்துருச்சுப்பா. நியூஸ் சேனல் அபிஷியலா வந்துருச்சுப்பா. நியூஸ் 18 பாருங்கப்பா எல்லாரும். பார்ப்பா. புசியானந்த் கைதுன்னு வருது. நீ அப்பவே தானடா சொன்ன கைதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் கலவரம் பண்ணுவாங்க. ஓடிக்கல நீ நில்லு இரு. கைது தான் நீ அப்பயே சொன்ன. இருடா, இது நான் முன்னாடி சொல்லிட்டேன். நியூஸ் சேனல் பாப்பிஸ்ல வரணும். இப்போ இன்னைக்கு பாறா பெயில் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓடுகளி இரு. ஓடுகளி கட்சியில இருக்கிறவங்க பேசுற பேரை வச்சு நீ சொல்ற பாத்தியா? இல்ல இன்னைக்கு வந்து கோர்ட்ல வந்து பெயில் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகே, நீங்க பேசும்போது சிரிப்பு தான்டா வருது. உங்க கட்சியில இருக்கவங்க சைக்கோவா? ஒண்ணுமே புரியலடா. எனக்கு ஒரே கேள்வி, யார் சைக்கோன்னு வந்து டேய் நீ தான் சைக்கோ. கபிலன் ப்ரோ கேக்குதா? கபிலன் ப்ரோ கஷ்டப்படுறவங்க பேசும்போது ஏன்டா சிரிக்கிறீங்க? கபிலன் ப்ரோ டேய் என்னடா இன்னைக்கு 41 பேர் செத்தாங்க. நைட்டே வந்து ஸ்பேஸ் போடுங்க தெரியுமா? கபிலன் ப்ரோ ஊருக்கே தெரியும். கபிலன் ப்ரோ அவனை மியூட் பண்ணுங்க. ஊரேத்துக்கு உன ஓடுது. இருங்க கபிலன் ப்ரோ, இந்த மாதிரி சைக்கோ தைலிங்க மேல ஏத்தாதீங்க. உங்களுக்கு அந்த ஒரு மன கூட பேசுறதுக்கே வந்து எங்களுக்கு பார்த்தா அருவருப்பா இருக்கு. இந்த சைக்கோ தைலிங்க மேல ஏத்தி வச்சிட்டு சைக்கோ அவன் ஆத்தா பத்தினி கிடையாது. 41 பேர் செத்துருக்காங்க. இந்த சைக்கோ தைலி வந்து எங்க கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான், ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இந்த நாயெல்லாம் நீங்க மேல வச்சுக்கிறீங்க. இடியா புசி அரசோட ஓடிட்டாங்க. ஐயோ ஓடி போயிட்டாயா புசி அரசுன்னு சொன்னாங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. நியூஸ் 18 தமிழ்நாடு இருங்க. நீங்க நியூஸ் பாருங்க. இருங்க கபிலன், நீங்க நியூஸ் பாருங்க. ஒரு விஷயம் இதுல ஒயிட் பியர் சொன்னாரு, அத அவன் ரிஜிஸ்டர் பண்ணவே விடல. ஆனா அவன் ஒரு விஷயத்த ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தான். அங்க 41 பேர் செத்துருக்காங்க. ஆனா நீங்க ஸ்பேஸ் போட்டீங்கன்னு இருங்க முடிச்சிடுறேன். அடே அரமெண்டல், நாங்க ஸ்பேஸ் போட்டது கிட்டத்தட்ட 5 மணிக்கோ 6 மணிக்கு, சரியா? எங்க ஸ்பேஸ் ஓடிட்டு இருக்கும் போதுதான் நடுவில் இந்த நியூஸ் நடந்தது, ஃபிளாஷ் நியூஸ். அதை மூல தெரிஞ்சுக்கோ, சரியா? நீங்க ஒண்ணு சொல்லி இல்ல ப்ரோ, இவனுக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்றானுங்க. இந்த ஸ்பேஸ்க்கே அவனுக்கு அதான் நரேட்டிவ் செட் பண்ணாதான் வந்தானுங்க. அதுதான் அஜித்யன்ஸ் அவன் அததான் சொல்ல வந்தான். அவன் அந்த நரேட்டிவ் தான் இங்க பண்ண வந்தான். அதை கரெக்டா ஒயிட் பியர் பின் பாயிண்ட் பண்ணி சொன்னாரு. நாங்க முன்னாடியே போட்டோன்னு அவன் அதை ஓவர்லேப் பண்ணி பேசிட்டே இருந்தா யாருக்கும் கேட்கல. இல்ல ப்ரோ, இந்த சைக்கோ தைலி என்ன நினைச்சுக்குதுன்னா, இது சத்தமா பேசினா இவர் பேச ரிஜிஸ்டர் ஆகணும்னு சைக்கோ தைலி. அவன் சத்தமா கூட பேசல, அவன் கொலன்னு பேசிட்டே அவனுக்கு பேசவே தெரியலங்க. கேட்டா நாங்க அன்னைக்கு போன பிரச்சனை ஆகுன்றான். விட்டு ஓடுறவன் தலைவனா இல்ல கூட நிக்கிறவன் தலைவனா? இந்த நாய்ங்களுக்கு அதுவே தெரியல. பண்ணிட்டு போயிடுறாங்க. யாருங்க காப்பாத்துறது? காப்பாத்தணுமா? இப்ப யாராவது ஒருத்தர் காப்பாத்திடுவாங்கன்னு விட்டு இவனை எங்க அனுப்பணுமோ அங்க அமுத்தியாச்சு. இவன் ஐடியெல்லாம் அவனுக்கு பார்த்து பாருங்க, விடுங்க. தெரியும். நம்ம அவன டிவிக்குள்ள ஒருத்தருக்காவது உண்மை வந்து நான் உண்மையா பேசுறேன், டிவி டிபேட்ல பேசுறேன், பேட்டி கொடுக்க ஒருத்தர் இருக்கானுங்க. ஒரு மாவட்ட செயலாளர் இந்த லைலாமணின்னு ஒருத்தர் பேசினா அவனை கூட காணுங்க. இந்த லைலாமணி இருப்பானா? இல்ல மதன்ஜி இதுவே வந்து இப்ப எங்க சைடு ஒருத்தன் இதோ ஆகும் போது நாங்க என்ன பண்ணோம், ஆமா எங்க மேல தப்பு நாங்க இப்ப பண்ணிருக்க உடனே நாங்கெல்லாம் மன்னிப்பு கேட்டோம். அந்த ஒரு காமன் சென்ஸ் கூட இந்த நாய்களுக்கு கிடையாது. நாங்க ஒரு இஷ்யூல இந்த மாதிரிதான் இதுவானோம். ஆமாப்பா நாங்க அன்னைக்கு பண்ணது தப்பு, எங்களால இதுவாச்சுன்னு நாங்க ஒத்துக்கணும். அந்த ஒரு பெருந்தன்மை, அந்த அந்த ஒத்துக்கிற பன்மை கூட இந்த நாய்களுக்கு கிடையாது. சென்சிபிலிட்டியே இல்ல. அதாவது இவங்க அபிஷியல் ஐடியில இருந்து நீங்க அந்த நியூஸ் மீடியம்ல போடுறது இருக்கட்டும், ட்விட்டர் மீடியம்ல போடுறதா இருக்கட்டும், ஒருத்தன் கூட சென்சிபிளா பேசவே இல்லைங்க. இத இப்படி வந்து ஃபேன் ஃபைட் பண்றாங்க இவன் இந்த நைட்ல. எனக்கு கடுப்பாகுது. ஓடிட்டானுங்க அன்னைக்கு சம்பவம். தலைவனா ஒன்னா தொண்டனாங்க போனோம். இது இப்படி இருந்தா கட்சி எப்படி வழங்கும்? ஒண்ணும் கிடையாதுங்க. இறந்து போயிட்டாங்க. அந்த உயிர் வராது. நீ வந்து நிவாரண தொகையை அறிவிச்சுட்ட. நீ வந்து 1 மாசம் கழிச்சு கூட 2 மாசம் கழிச்சு கூட நீ எப்போ வேணா குடுறா, அது தேவையே கிடையாது.
51 பேரு ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. அவனுக்கு ஒரு 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 பிஸ்கட் பாக்கெட், ஒரு ஜூஸ், ஒரு சாத்துக்குடி ஏதாவது வாங்கி கொடுத்தீங்களா? ஏதாவது சார்பா ஒண்ணு கொடுக்கலங்க இது வரைக்கும். 51 பேர் ட்ரீட்மெண்ட் இருக்காங்க. இங்க வந்து நம்மள்ட்ட பேசுறானு இல்ல இல்ல என்னங்க அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஓடி ஒளிறானு. இங்க எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. அந்த ஒரு சின்ன குழந்தை இறந்ததுக்கு காரணம் அவங்க அம்மா மடியில வச்சு கீழே உட்காந்துட்டு இருப்பாங்களாம். மேல அந்த கெடை உடஞ்சி கீழே விடும்போது ஸ்ட்ரெயிட்டா அந்த குழந்தை மேலதான் விழுந்திருக்கு ஆன் த ஸ்பாட். அது மேல இருந்து செல்ஃபி எடுக்க ஏறின அணில்கள். அது அவங்களுக்கே தெரியும். அதெல்லாம் இவன் கேட்டிருக்கான் யாரு, சாட்டை துறைமுகன். அதனாலதான் அவன் அவ்வளவு ஆக்ரோஷமா பேசுறான் இந்த விஷயத்துல. இவனுங்க எல்லாத்தையுமே சிலதெல்லாம் கேட்கவே முடியல. ஒரு பையனோட மூஞ்சியே மாஸ்க் பண்ணிட்டாங்க. நான் மயங்கிட்டேன், என் மூஞ்சியை மிதிச்சுட்டு போயிட்டாங்கன்றாங்க. யார் கூட போறேன்னா எங்க மாமா கூட. குடல் வெளியே வந்து குழந்தை இறந்துருக்கு கிளை விழும்போது. ஆமா அது கரெக்டா பேசுறாரு சாட்டை துருமுறைன்னு. ஒரு வீட்டுல லேடிஸ் 100 பேர் அந்த வீட்டுல டாய்லெட் யூஸ் பண்ணாங்கன்றாரு. மொபைல் டாய்லெட்ல எவ்வளவு வந்துட்டுங்க இப்ப அட்வான்ஸா ஒண்ணுமே வைக்கல. நடந்தது கூட நீங்க வந்து சொல்லிடலாங்க. நடந்ததுக்கு அப்புறம் கூட நிக்கவே இல்லை. அதுக்கு நீங்க வந்து முட்டு கொடுக்க கூடாது. கூட நின்றுக்கணும்னு பேசிட்டு நீங்க மத்ததெல்லாம் சொல்லலாம். உங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணலாம், எல்லாம் ஓகே. ஆமா ப்ரோ நின்றுக்கலாம், ஒரு பயத்துல இது பண்ணிருப்பாங்க சிலது. அப்படி பேசுனீங்கன்னா ஓகே, அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு சென்சிட்டிவா பேசுறீங்கன்னு எடுத்துக்கலாம். நீங்க வந்து அங்க நிக்காததுக்கு அங்க எத்தனை பேர் நீங்க 27,000 பேருக்கு முட்டு கொடுக்குறீங்க. 27,000 பேர்ல பாதிக்கப்பட்டு ஒரு 5,000 பேர் போயிருப்பானா மருத்துவமனைக்கு? மத்த 20,000 பேர் போயிட்டான் வீட்டுக்கு. உங்க கட்சி பார்ட்டியில வந்து ஒரு நிர்வாகி கூட ஹாஸ்பிட்டல் போல. நீ அவங்க எல்லாருக்கும் சேர்த்து முட்டு கொடுக்குற. அந்த டைம்ல வந்து பதட்டம் ஆயிடுச்சு ரொம்ப. அந்த கிரீவன்ஸ் வந்து இது பண்றாங்களாம். அதனால எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்களாம். இது எப்படிடா முட்டு கொடுப்பீங்க? அதெல்லாம் விடுங்க. கரூர் பைபாஸ்ல நின்றுட்டு போன் அடிச்சு கேட்டாரா நீங்க வராதிங்க அப்படின்னாலாம் போலீஸ். அதனால போயிட்டு வரான். எப்படி இப்படிலாம் சொல்றானு பாருங்க. 3 நாள் சாப்பிடல. எப்படி படத்துல போன மாதிரி நம்பிட்டு இருக்கிறாங்க. நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு இன்னைக்கு? அப்படிலாம் எந்த ரிக்வஸ்டும் வரலன்னு தானே சொல்லிச்சு. இப்ப இது வந்து அவனுக்கு காதுக்கே போகாது. சொல்லுங்க யாரும் நடுவுல பேசுங்க. இல்ல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இவனுங்க எவனாவது இவன் பேசுறதுக்கு ப்ரூஃப் இது வரைக்கும் வந்து நம்ம ஸ்பேஸ்ல போட்டுருக்காங்களா? ஆனா நம்ம அள்ளி வீசிட்டே இருப்போம். நம்ம நியூஸ் சேனல் அது இது பார்ப்போம். அவனுங்க வெறும் வாட்ஸ்அப் குரூப், அவனுங்க டிஎல், இவ்வளவுதான் அவனுக்கு பேச்சு. அதை வச்சு போய் சேர்றதே இல்ல. இப்ப இந்த விஷயமே சொல்லுங்க. அண்ணன் கேட்டு பைபாஸ்ல அவ்வளவு நேரம் நின்றாரான். டேய் அவன் அங்க வண்டி எடுத்தவன் போய் நேரம் ஏர்போர்ட்டு தானே நிறுத்திருக்கான். நீ அவன் வழியில நின்று இருந்தாருன்ற. இன்னைக்கு கோர்ட் என்ன சொல்ற? அந்த மாதிரி ரிக்வஸ்டே எங்களுக்கு கேட்கல, யாருக்கும் கால் பண்ணி இது பண்ணலடா, பர்மிஷன் எல்லாம் கேட்கல. நீ வந்து பர்மிஷன் கேட்டாருன்னு இவ்வளவு பரப்புனீங்களே, இன்னைக்கு கேட்கலன்னு கோர்ட் சொல்லிடுச்சு. இது எப்படி பரப்புவீங்க? பரப்பவே மாட்டானுங்க, அது பார்க்கவும் மாட்டானுங்க. சொன்னா அது வந்து அப்படி நிஜமாலே அவன் அந்த அக்கறையா பர்மிஷன்லாம் கேட்டிருந்தானா 2 நிமிஷம் அவ்வளோ கத்திருந்தாங்களே பிரஸ். அதுக்கு ஒரு 2 நிமிஷம் நடக்கூடாது நடந்துருச்சு. இந்த மாதிரி என் கண்ணு முன்னாடி அவ்வளவு ஃபாஸ்டா நடந்துருச்சு. அந்த மாதிரி எதனாவது ஒரு அனுதாபத்திலேயாவது 2 நிமிஷம் பேசிட்டு போயிருப்பான். காதுல வாங்காம போயிருக்கானா அவன் பர்மிஷன் கேட்டிருப்பான். அப்பவே கண்டிப்பா நம்புறானுங்கன்னே புரியல எனக்கு அந்த மாதிரி. கரெக்ட். கேட்டிருந்தா அவனுக்கு அது ஸ்கோர் பண்ணிட்டு அட்லீஸ்ட் என் மேல தப்பு இல்லைன்னு மாதிரி சொல்லிட்டாவது. இல்லைங்க, ஒரு சிம்பிள். நீங்க கேட்டிருந்தா இன்னும் திரும்ப சொல்லியிருப்பாங்க. நீங்க போனா பிரச்சனை வரும்னு அவங்க ஃபீல் பண்ணா போகாதீங்க. ப்ரோ உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. இல்ல உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது ப்ரோ. நீங்க போக வேணாம்னு சொன்னாங்கன்னா அடுத்த கட்ட ஆளுங்களை அனுப்புங்க. இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க. ப்ரோ வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஒண்ணும் கிடையாதுங்க. நீங்க வந்து கேட்டுக்கு பாருங்க. இல்ல நான் ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன். நீங்க என்ன கேட்டுக்கு பாருங்க. உங்களுக்கு ஜானா பிப்ரவரி தான் நாமக்கல் இருந்தது. நீங்க ஏன் அவசரமா நாமக்கல்ல மாத்துனீங்க? ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொன்னு நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நாகப்பட்டினம் திருவாரூர் முடிச்சாங்க. திருவாரூர் வந்து கலைஞரோட ஊரு. அங்க போய் வந்து பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல ஆள் அழைச்சிட்டு போயிட்டு திருவாரூர் எங்க கோட்டை அப்படின்னானுங்க. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கொங்கு சைட்ல கரூர்ன்றது முக்கியமான ஒரு ஏரியா. அங்க வந்து ஒரு ஃபேமஸான ஒரு டிஎம்கே ஆள் இருக்காரு. அந்த இடத்துல நம்ம வந்து சுத்து ஓடுறது ஆளு சென்னையில இருந்து அந்த ஈசிஆர் சனவெல்லாம் அவனே ஒரு போஸ்ட் போட்டு ட்விட்டர்ல எடுத்து கூட பாருங்க. அங்கேருந்து அவனால அழைச்சிட்டு வந்து கரூர்ல பாத்தீங்களா எங்க கூட்டத்தை பாத்தீங்களா, மாஸ்க் பாத்தீங்களா, அந்த ஈவினிங் டைம்ல லேட்டா போயிட்டு அந்த எல்லாருமே சொல்றாங்களே அந்த ஜவுளி தொழில் அங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் போல. அங்க வந்து சாட்டர்டே தான் சேலரியா. அந்த ஈவினிங் முடிஞ்சு அந்த சேலரி வாங்கிட்டு வர்றப்ப அந்த க்ரௌடு ரொம்ப அதிகமா இருக்கு. கரூர் வந்து ரொம்ப நெருக்கமான ஏரியா கரூர். அங்க போய் நான் ஒரு வெயிட் காமிக்கிறேன்னு நினைச்சுதான் முட்டாள்தனமா வேலை பண்ணிட்டு வந்திருக்கான்.
ஒரு உண்மையே இதெல்லாம் ரொம்ப ஒரு இந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் யாருமே எம்எல்ஏ கூட ஆக்க கூடாதுங்க. அந்த மாதிரி ஆளெல்லாம் 41 பேரை காவு வாங்கியிருக்கான். இவங்கெல்லாம் எப்படி என் சீட்டு வந்து இல்ல எம்எல்ஏ கூட ஆகணும்? இன்னொன்னு, இவனுங்க தோலை உரிச்சு காமிச்சிருக்காங்க மக்களுக்கு இவங்க யாருன்னு. இவனுங்க விஷயத்துக்கு காரணமா, இன்சிடென்ட்டுக்கு காரணமானவங்க இவனுங்க. ஆனா இவனுங்க இல்ல. ஆனா அங்க இருந்த ஒரு போலீஸ்காரனோட வைஃப் இறந்திருக்காங்க. அங்க வந்து டாக்டர்ஸ் அவ்வளவு பாடுபட்டிருக்காங்க. இவனுங்க அந்த மனிதாபிமானமே இல்லாம டாக்டர்ஸையும் படி சொல்றானுங்க. எவ்வளவு ஈனப்பிறவிங்க பாருங்க இவனுங்க. ஆக்சுவலா மொஸ்ட் தி கோர். அவங்க வந்து நாங்க எங்க அண்ணன் வரல, நீங்களாம் போய் நல்ல பேர் எடுக்கிறீங்க, எங்க அண்ணனுக்கு அது வந்து பேக் ஃபயர் ஆகுதுன்னு மத்தவங்கள குறை சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா உன்ன மாதிரி அவங்க இது பண்ண முடியும்? பேஷண்ட்ஸை உடனே முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு பேரை காப்பாத்திருக்கான். அதுக்கு நீ நன்றி சொல்ல. இன்னைக்கு நான் ஒரு ட்வீட் போட்டேன். ஏன்டா நீ கடவுளே வந்து கரூர் மக்கள் சொல்றான், கடவுளே வந்து மருத்துவர்கள் மாதிரி வந்து இவ்வளவு பேரை காப்பாத்துனாங்க, உயிரிழப்பை தடுத்தாங்கன்னு சொல்ல, அதுல எல்லாம் உனக்கு கடவுள் தெரியாதா? உடனே எவ்வளவு அரசு அதிகாரிகள் போய் காப்பாத்திருக்காங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் அடி வாங்கி மிதி வாங்கி எவ்வளவு பேரை காப்பாத்திருக்கான். அவன்லாம் உனக்கு கடவுள் மாதிரி தெரிய மாட்டானா? நீ வந்து உனக்கு சப்போர்ட்டா எவன்லாம் இந்த தியரி பரப்பிட்டு இருக்கானா அவன்லாம் கடவுள் மாதிரி வந்தான்னு பேசிட்டு இருக்க. அறிவு இருக்கா இல்லையா உங்களுக்கு எல்லாம்? போலீஸும் ரொம்ப சொல்லுங்க கஷ்டப்பட்டிருக்காங்க சொல்லுங்க பேசுங்க. அந்த ஜாம்பிஸை கட்டுப்படுத்த. நீங்க இந்த வீடியோ பாத்தீங்களான்னு தெரியல. ஒருத்தன் வந்து ஒரு செவுரு மேல ஏறி நின்னுட்டு இருப்பான். அந்த போலீஸும் அவனுக்கு, அவர் வந்து கொஞ்சம் ஒரு மிடில் ஏஜ்ல இருப்பாரு. அவன் வந்து சின்ன பையன் தான். அவரும் அவனுக்கு அவன் லெவலுக்கு மேல ஏறி அவனை கீழே இறங்க சொல்றான். ஆனா அவன் கேட்கவே மாட்றான். அவன் அவன் அங்க மேலேயே தான் நின்னுட்டு இருக்கான். இந்த மாதிரி போலீஸும் ரொம்ப கஷ்டப்பட்டு, இதுல வந்து சில பேர் வந்து இப்போ ஏன் இருக்கிற பந்தோபஸ்து போடல, தேவையான பந்தோபஸ்து போடல. போலீஸ் வந்து பிரச்சனை நடக்கும்போது எங்க கண்லயே படல. அந்த மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு போலீஸும் அங்க வர வீடியோவ பார்த்தா, அங்க ஒருத்தன் வந்து ஆம்புலன்ஸ்க்கு வழி வரதுக்காக அங்க தற்குறிங்க பிரச்சனை பண்ணிருக்காங்க. அவனுங்கள புடிச்சு அடிச்சிட்டு இருக்கானுங்க. சைடுல ஒரு போலீஸ் சிபிஆர் குடுத்துட்டு இருக்காரு. தண்ணி பாட்டில் குடுத்துட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் இவனுங்க பார்க்குறானுங்களான்னு தெரியல. அவ்வளவு கஷ்டம். இப்போ அடுத்து ஜனநாயகன்லாம் அண்ணா போலீஸ் வேஷம் வேற போட போறாரு அவரு. என்ன என்ன சொல்றதுன்னு தெரியல இதெல்லாம். அதுல வேற மக்களை காப்பாத்த போறாரு. இதுல நான் இன்னைக்கு ஒரு ரீல் ஒண்ணு பார்த்தேன். நம்ம இந்த கோவிட் டைம்ல எல்லாம் ஃபுல் மாஸ்க் எல்லாம் போட்டு டாக்டர் மாஸ்க் போட்டிருப்பாங்கல்ல உடம்பு ஃபுல்லா, அந்த மாதிரி ஃபுல்லா கவர் பண்ணிட்டு ஒரு ரீல் ஒருத்தன் போட்டிருக்கான். தமிழ்நாட்டுல இப்போ ஒரு வைரஸ் வந்திருக்கு, ஏஎன்ஐஎல் அப்படின்னு ஒரு வைரஸ். எல்லாரும் சேஃபா இருங்க, இதுக்கு இன்னும் வேக்சினே கண்டுபிடிக்கல, ரொம்ப பயங்கரமானது அப்படின்னு சொல்லி இவங்களை டேக் பண்ணி போட்டிருக்காங்க. நம்ம இங்க பேசுறது எல்லாமே அங்க ரீலா வருது. இன்னைக்கு ஒரு அம்மாவும் பேசியிருந்தாங்க. அவங்களும் அதான் சொல்றாங்க, இவனை எல்லாரும் அடிக்கணும், இவன் வந்து ஒரு வைரஸ் மாதிரி, இதை வளரவே விடக்கூடாது. ஏன்னா நானும் அதே பாயிண்ட் தான். ஏன்னா நீங்க எந்த கட்சி கூட சப்போர்ட் பண்ணலாம், பிஜேபி பண்ணலாம். ஏன்னா அவங்க அஜெண்டா என்னன்றது நம்மளுக்கு வெளிப்படையா தெரியும். அந்த அஜெண்டா